ஏன் இவ்வளோ இவன் ஏதாவது குடுக்கல் வாங்கல கடன் திரும்ப கொடுக்கன்னு கொடுக்கல் இருக்கானா? வாங்கலாம் இல்லைங்க. அவன் வீடியோ இருக்குதுங்க. புரிஞ்சுக்கோங்க. வீடியோ இருக்கிறதுனாலதான் அவன் பம்மிட்டு இருக்கான். புரியுதுங்களா? வாட்ஸ்அப்பே ப்ரோ. கர்மோ இவனுங்களது மட்டும் எப்படிதான் அந்த வீடியோ ஆடியோ எல்லாம் வெளியே வருதுன்னே தெரியல. என்ன பண்ணுவானு இவனுங்க? ஆக்சுவலா இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல இந்த பாட்டு பாடுனதுக்கு, கருணாநிதி பத்தி பாட்டு இல்ல பாடினப்போ இல்ல இவன் அந்த ஜெயிலுக்கு போனோம்னா அரஸ்டே போனை இன்ஸ்பெக்ஷன் தூக்குறதுக்கு போனை தான் டேப் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பான். போனை இல்ல தூக்குனதுல சச்சின் இருந்து எல்லாமே எடுத்தாங்க. இருந்தாலும் சரிப்பா. வீடியோ ஆடியோன்னு அதான் போனை இல்ல, இல்ல. தூக்கிட்டான். சரி, இந்த ஓகே. போனை போனை தூக்கி தூக்கிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஓகேப்பா. போன்லயே போய் இவன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் தான் அப்பா, அவன் எப்படா கவுத்தி விடலான்னு அவன் ரெடியா இருப்பான்ல. அவன் என்ன டேய் யூடியூபர் அப்படியே தானே, அவன் என்ன மல்டி மில்லியனரா? டிஎம்கே ஆப்போசிட்டா பெரிய, அதாவது ஆப்போசிட்டா பெரிய நியூஸ் வரப்பெல்லாம் இவன் எதனா பேசி டேவிட் பண்ணிக்கிட்டே இருக்கான்டா. அதுதான் நடக்குதுடா. டேய் இன்னைக்கு அவன் கோர்ட்ல என்ன சொல்லுவானா, இவன் பிஜேபி பி டீம்மா, இவன் டிஎம்கே இல்ல நான் என்ன கேக்குறேன், தாவேக்கா வந்து ஊழல் பட்டியல் திமுக எதிராக ரெடி பண்ணா உனக்கு எங்க மூக்கு இருக்குது? நீ அவன் திமுக கோட் பண்றதுக்கு முன்னாடி இவன் கோட் பண்ணி சன் பிக்சர்ஸ்ட காசு வாங்கி விஜய் திமுக ஊழலை பத்தி பேசுவதான்னு போடுற. எனக்கு புரியல. அப்ப இப்ப இதெல்லாம் பார்த்தா அப்போ நீங்க இதெல்லாம் பார்த்தா ராக்கெட் ராஜா ஒரு திருட்டு போயலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அவரு வெயிலு மழை ரோப் கட்டி கை காலெல்லாம் விட்டு போற அளவுக்கு உயிர் போற அளவுக்கு நடிச்சுதானே சம்பாதிக்கிறாரு. உன்ன மாதிரி தெரு தெருவா போய் உண்டியல் குழுக்கல ஏமாத்தி உண்டியல் குழுக்கல மம்சு நெய்தல் படை அமைச்சு ஜெயிச்சிரும் தம்பின்னு பொய் சொல்லி சம்பாதிக்கல. ஈழத்தமிழர்களுடைய பேரை சொல்லி சொல்லி பிச்சை எடுக்கல. சம்பளம் வந்து ஈழத்தமிழர்களோட ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கலடா கம்யூனிட்டி. உன்ன மாதிரி உழைச்சுதானே சம்பாதிக்கிறாரு. உன்ன மாதிரி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு சம்பாதிக்கல. லண்டனு அமெரிக்கான்னு சொல்லி காசு அனுப்பிட்டு இருக்கான். இவன் இங்க ஜாலியா கார் 50 லட்சத்துல வாங்கிட்டு ஊருக்கு போய் வெடி வெடிச்சுட்டு வாயிலே உருட்டிட்டு. நெஞ்சு டயலாக் தம்பி, நெஞ்சு டயலாக். நல்ல ஆத்தாப்பாளுக்கு பிறந்திருக்கான், நல்ல ஆத்தாப்பாளுக்கு வந்திருக்கான்னு இருக்கான். செருப்பால் எடுத்து அடிக்க எதுவுமே கிடைக்கலாம். நல்லாத்தா என்ன நீ அப்புறம் ஏதாவது அப்புறம் கேவலம் ஒரு நாளைக்கு அவன் அம்மாவே இவனுக்கு விஷத்தை வச்சு குளிதலைன்னு மட்டும் பாத்துக்கோங்க. அது நடக்குது. கெட்ட வார்த்தை சும்மா உட்காந்து மீடியா முன்னாடி உட்காந்துட்டு தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தப்ப நாங்கெல்லாம் அப்ப என்ன எனக்கு அப்போ சரி விடுங்க, அந்த தாய் பேசுறதுக்கு நம்ம சாராயங்காசன் ஒரு பிரஸ் ரிலீஸ்ல உட்காந்துக்கிட்டு நான் தனியா தான் நினைக்கிறேன், நீயும் தனியா நின்று டேய் ஈஸி. ஒரு அலையன்ஸ்ன்றது அது ஒன்றும் இல்லீகல் விஷயம் இல்லை. அவன் அலையன்ஸ் வைக்கிறான்னா அவன் தேர்தல் வியூகம் வகுத்து அவன் நீ ஒண்ணு சொல்றியா பணம் கொடுக்காம ஜெயின்றியா, அதுல ஒரு நியாயம் இருக்கு. நான் தனியா நிக்கிறேன், நீயும் தனியா வந்து என் முன்னாடி நின்னு ஜெயிச்சு காட்டுறியான்னா உனக்கு அந்த சொல்ற வாய் விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல அதிமுக காரங்களா எங்களுக்கு வெக்கமையிலே இல்லாம ஓட்டு கேட்டு அங்க போச்சு. அப்ப ஒழுக்கமான கட்சி ஜெயிச்சிட கூடாது. தப்பி தவறி இவன் வந்து இப்ப இவன் என்ன பண்றோம்னா இவன் எம்எல்ஏ நிக்கக்கூடிய இடத்துலயே வந்துட்டு பார்த்தோன்னா இவன் ஜெயிக்க கூடாதுன்னு தான் வேலை செய்யறாங்க. ஏன்னு கேளு, ஜெயிச்சு தப்பி தவறி உள்ளக்கு போயிட்டேன்னு சொன்னீங்க, நீ ஈழத்துக்கு என்ன செஞ்ச, எனத்தையாவது பேசுனியா? ஏன்னா எதுவும் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நாடக கம்பெனி நடத்தி அதான் சரி கடைசி வரைக்கும் நாடக கம்பெனி நடத்தி வைத்த நெப்பி ஆமா நல்லா பந்தியில உட்காந்து தொந்தியை நெப்பிட்டு கடைசியில காலி பண்ணிட்டு ஓடிடுவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அந்த வடிவேல் வந்துட்டு எங்கடா ஐயா திட்டுவாடுறா காசை குடுறான்ற மாதிரி ஈழத்தமிழர்கள் நிக்க வேண்டியதான். மூஞ்சில விபூதியை பூசிட்டு ஓடினாவே வாக்கணும். இவங்க நல்லா ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வரப்போகுது, மொத்தமா ஓட போறான் இங்க கிளம்பி. நீ செருப்பால அடிச்சாலும் பரவாயில்ல. ஆமா ஐயா வைவாரு காசை குடுறான்ற மாதிரிதான் இவங்க கதை. இல்ல இவ்வளவு கேவல பொழப்பு பொழைச்சுக்கிட்டு உட்காந்து நம்ம தளபதியை உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் இவனுக்கெல்லாம் வாய் பூசலையா? அதான் ஹிப்ஹாப் கரெக்டா வச்சிருக்கான் பாரு புலிப்பாண்டின்னு அந்த படத்துல. ஒரு மாளிகையே கட்டியிருப்பான். எப்படின்னா சரி ஓகே விஜய் வருவாரு, தமிழ் தேசிய கொள்கையை மட்டும் பேசுவாரு, நம்ம வந்து அப்படியே சைட்ல போய் ஜாயின் பண்ணிட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டு தேர்த்தரலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு பிளான் போட்டு இருந்தான். அண்ணன் அதை அப்படியே தூக்கி தலையில கம்பு விட்டு வரட்டாமா வெட்டு
அக்கா மாமியா டெல் அப்படின்னு போயிட்டாரு. பொழந்து எடுத்துட்டாரு. இவனதான் பொழன்னு பொழந்திருக்காரு. கேட்டு வாசல் இல்ல கேட்டு திறக்கிறவனா கூட வச்சுக்க உடனே அப்படின்னு இல்ல துரத்தி நானும் மேடையில திமுக தான் அடிச்சு விட்டாரு ஸ்ட்ராங்கா அப்படின்னு நினைச்சேன். மேடையில தளபதி திமுக தாண்டி சிவியரா விழுந்திருக்குது இல்ல இவனுக்கு. இல்ல இவர் இந்த நபரை எனக்கு பத்தி தெரியல. பேசும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த நாய் ஜெயலலிதா இருக்கும்போது தெரியுது. சட்டமன்றத்துல இல்ல இந்த நாய் சட்டமன்றத்துல ஜெயலலிதா இருக்கும்போது தெரியுது நமக்கு. இவரைத்தான் ஆமா, இவனைத்தான் பழந்திருக்காருன்னு. என் தம்பி ம். இது நான் அப்பவே முதலைகள் நிறைந்த நான் அன்னைக்கே குளமா சொன்னேன் நம்ம பசங்கள்ட்ட, ஐயா சீமானை விட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருக்காப்லப்பா தளபதின்னு. இல்லவா அப்படி எல்லாம் இல்லனா அப்படின்னு இருந்தாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சுச்சா? மாநாட்டிலே ஓச்சு அவருக்கு கட்டிட்டாரு. கிடைக்காத தமிழ்நாட்டுக்கு செஞ்ச குடைச்சலா ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். மாநாட்டிலேயே இவனை ஓரம் கட்டினதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நான் கட்சிக்குன்னு சொல்ல மாட்டேன். டிவிக்கு கட்சிக்கு செஞ்ச நல்ல விஷயம் சொல்லுவேன். தமிழ்நாட்டுக்கே செஞ்ச நல்ல விஷயம். இந்த ஏமாந்து அதுவும் இல்லாம முடிச்சு விட்டுறணும் செய்யுது ப்ரோ. இந்த ஓட் பர்சன்டேஜ் சரிச்சு முடிச்சு விட்டாதான். ஏன்னா தமிழக இளைஞர்கள்லாம் போய் பின்னாடி அவருடைய லாஸ்ட் எலெக்ஷன் நீ பாக்க தானே போறேன். பாத்துக்கிட்டே தத்ரம் ஒழிஞ்சது விடுங்கடா. இல்ல சையத் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். அதாவது பொழுதுபோக்கு ஒன்னையே பொழுதுபோக்கா நினைச்சுதான்டா அவன் ஓட்டு போட்டிருக்கான். உன்னையே வந்துட்டு நீ என் மீனவனை தொட்டால் நான் மாணவனை தொடுவேன் அப்படிங்கிறதுக்கும் 50,000 பெட்டாலியன் போர்ஸ் இறக்கி அது பேர் என்னது கச்சத்தீவை கையோட மீட்டு கொண்டு வந்து எடுத்துட்டு வருவேன், எல்லையில சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நெய்தல் பட மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து கடன் அடைச்சிருவாராம். சட்டமன்றத்துல செவில அடிச்சாங்களே. நான் தற்குறித்தனமாலாம் பேச மாட்டேன். இந்த கட்சித்தீவை கையோட சட்டப்பூர்வமா தான் பண்ண முடியும், அதுதான் சாத்தியமுறை. மத்த மாதிரி நான் ஊட்ட மாட்டேன்னு அடிச்சாங்க அந்த அம்மா. இல்ல இவனுக்கு யூஎன்ஓன்னு இருக்கிறது இந்த பார்டர் லைன் அதெல்லாம் ஏதாவது தெரியுமா? படிச்சு எடுத்திருக்காங்க அந்த செருக்கு எதுவும் தெரியாம உட்காந்துக்கிட்டு. அதோட அந்த யூடியூப்ல இருக்குன்னு அந்த வீடியோ பாருங்கடா. பிரபாகரன் முதல்ல பார்த்தோன்னே கூப்பிட்டாரு, தம்பி அப்படின்னு பேசினாரு. ஆமகிரி சாப்பிட சொன்னாரு. நைட்டு தூங்கி எந்திரிச்சேன், அடுத்த நாள் காலையில சாப்பிட சொன்னாரு. பயிற்சி AK-74 துப்பாக்கி பயிற்சி வெயிட் மிஷினோட வந்திருக்காங்க. ஆமா 28 கிலோ ஆமகிரி. வைகோ ஒரு தடவை அப்பவே பொழந்திருப்பாரு வைகோ. ஒரே நிமிஷம். பிரகாஷ் சொல்லுங்க. பிரகாஷ் கை தூக்கிட்டு இருக்காரு. பிரகாஷ் எல்பி சொல்லுங்க. அவருக்கு ஆமகிரி வருமா? பேசலன்னா கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. பிரகாஷ் நீங்க பேசலாம். கண்டினியூ பண்ணுங்க. இதே வாய் தான் தம்பி வந்துட்டு சிவப்பு மஞ்சளும் நம்ம குடிதான். ஏன் தம்பி நான் வச்சிருக்க சிவப்பு மஞ்சளை தம்பியும் வச்சுக்கிட்டு வருது, வாழ்த்துக்கள். ஆனா வந்துட்டு அப்புறமா மாநாடு மஞ்சள் இருக்கு மஞ்சளகரம் வள்ளுவன் சொன்னதுல அதெல்லாம் விடுங்க. தளபதி மைக் அந்த வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு விட்டாரு பத்தியா நம்ம பசங்கள. அதுக்கு என்ன பத்தி தான் என் தம்பி பாடி இருக்கான். 2 வரியில வந்துட்டு என் தம்பி எனக்கு தான் பாடி இருக்கான். அவன் வந்து இதுல வர்ற மைக் வந்துட்டு அந்த மைக் வந்துட்டு இப்ப பழைய மைக்கா. அது பேர் என்னது அந்த ஆடியோல காட்டுறது, லிரிக்கல் வீடியோல காட்டுறது இந்த மைக்கா, சின்ன மைக்கா. போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து வர்றது நம்ம சின்ன மைக். என் தம்பி எனக்காக தான் பாடி இருக்கான். வெக்கமே இல்லையாடா. அப்பயும் நம்ம தலைவர் வந்து ஆக்டரா தானே இருந்தாரு, திரைத்துறையில இருந்தாரு. அந்த டைமுக்கு போய் சிம்பிளை கிளைம் பண்ண வக்கத்தனாயி சிம்பிளை தூக்கி வேற ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டானா இவன் பாஜகவே இன்னைக்கு கண்டு நடுங்குது, எதிர்க்குது. மூதேவி நீ டயத்துக்கு போயிருந்தா உன் சிம்பிள் உனக்கு தான் கொடுத்துருப்பாங்க. நீ உட்காந்து சோத்த தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு அப்புறம் அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிக்கு போனேன்னா அப்புறம் உனைய செவுட்லயே தான் மிதிப்பாங்க உன்னைய. சச்சின் சுகா படத்துக்கு போவல போட்டி காலையில 6 மணி, இப்ப சாயந்தரம் 6 மணி அப்படின்ற மாதிரி போய் நின்னா அப்புறம் உனக்கு கொஞ்சம் எல்லாம் தூக்கி வச்சோன்னே கேட்டா இதுல வேற அழுகுறது குழந்தையாட்டம். திமுகவும் பாஜகவும் கூட்டு சதி பண்ணி ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளை கண்டெஸ்ட் பண்ற அந்த சிம்பிளை போய் கரெக்டா கிளைம் பண்ண தெரியல. கட்சி நடக்கும். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலே வந்து கொரோனால ஊசி போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஆளுக்கே மடமா என்ன ஊசி போட்டா செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என் தம்பிமார்கள் உங்க பிள்ளைகளுக்கு போட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. தடுப்பூசி அந்த இதெல்லாம் உங்க தம்பிமார்கள் சொல்றாங்க, அண்ணன் இதுல நீங்க தலையிடாதீங்க. இல்ல நீங்க போட்டீங்களா? இல்ல தம்பிங்க சொல்றாங்க, அண்ணன் வேணும் நீங்க ஒதுங்கிருங்க இதுல
தலையிடாதீங்க, மருத்துவர்கள் என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீங்க இதுல தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒதுங்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உன் வீட்டு பிள்ளைய இல்ல உன் தம்பிமாரில பாத்துக்குருவாங்க, இவன் அந்த மைக் எடுத்துட்டு ஊரா வீட்டு பிள்ளை எல்லாம் செத்து போகணும் அப்படித்தானே, ஊசி போடாம அயோக்கிய பயலுகளா. இல்ல இவன் அந்த மைக் எடுத்துட்டு ஓட்டு கேட்க போகும்போதே அண்ணன் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், இந்த மாதிரி என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான்டா அது கவினை இவனுக்கு இன்னமும் இல்ல இது அண்ணன் கொடுத்துருமா. பிச்சை போட்டாரு, டக்குன்னு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, என்ன பண்றது, வெறி நாய்க்கு எது இல்ல தெரியாது. அது அப்பவே தடுத்திருக்கணும்டா இவனை. இவனை தடுக்கிறதெல்லாம் அப்படிலாம் இவனோட பேரையே அவர் வாயில இருந்து உச்சரிக்க மாட்டாரா. நான் இன்னைக்கு அப்படி இல்ல சொல்றேன்டா, கவின், நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்டா, நடந்துச்சுன்னா இந்த நாயோட பேரை கூட அவர் வாயில இருந்து தப்பி தவறி கூட ஒரு வாட்டி வந்துடாதுடா ஏதாவது ஒரு மேடையில. இந்த அறிக்கை விடுவாரு, பிறந்தநாள் அதனாலதான் அறிக்கையெல்லாம். எக்ஸ்ட்ரா கேஜின்னு சொல்லிட்டு ஆமா போயிட்டாரு. அவ்வளவுதான். அவர் ஸ்டாலின் மோடி பேரே அவங்கன்னா ஒரு ஆளுன்ற மாதிரி டீல் பண்றாரு. இவனெல்லாம் ஏமாத்துறோம். சச்சின் அதை விடுங்க, இல்ல அதை விடுங்க, மைக்கெல்லாம் விடுங்க. அப்ப என் தம்பியே எனக்கு தான் ஓட்டு போறான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது இப்ப பாக்கல எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ். அதாவது இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே, போலிங் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இமிடியேட்டா சாட்டை வந்துட்டு தளபதி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீடியோ போடுறாப்ல, இந்த கார்ல டிரைவ் ஆயிட்டே இருக்கும்போதே வீடியோ போட்டானே. தேடி புடிச்சு போட்டிருக்காரு, தேடி புடிச்சு போட்டிருக்கா. அப்படின்னா நாம் தமிழர் அந்த இதுல வந்து பார்த்தா அந்த வேட்பாளர் பேரை சொல்லி 10வது இடத்துல இருக்காங்க. சோ மாற்றத்துக்காக 30 செகண்ட் 50 வினாடிகள் 50 வினாடிகள் 50 செகண்ட்ஸ் அவர் வெயிட் பண்ணி தேடி 10ஆம் நம்பரை அழுத்திட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கிளப்பி விட்டான். அப்ப தெரியலையா உனக்கு ஏன் நயன்தாரா எங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு தானே கூட்டம் இருக்குது, அதெல்லாம் போய் சொல்ல வேண்டியதுதானே நீ? அப்ப தெரியலையாடா அயோக்கிய நாய்களா? முழுக்க தளபதி இன்ஃப்ளூயன்ஸ். சையத் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன டவுட், யாராவது கிளாரிபிகேஷன் பண்ணுங்க. அதாவது 1ஆம் வகுப்பு எத்தனாவது வயசுல படிச்சீங்க எல்லாரும்? எல்லாரும் 5 வயசு. ஆனா இவங்க 5வது 4வது வயசுல படிச்சாங்க. 5 வயசு பொழுது முட்டைன்னு தெரியுங்களா? இதை நம்ம இதையும் நம்பி கை தட்டுறானுங்க சச்சின். அவனுக்கு எதுக்கு கை தட்டல? அவனுக்குதான் தமிழக அணியும் இந்திய அணியும் மோத விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் கை தட்டினான். கீழே அவங்க தமிழக அணியில வந்து இந்திய அணியை ஜெயிச்சா, தமிழக அணி இந்திய அணி ஜெயிச்சாதான் நான் அவங்க இந்திய அணியை வேர்ல்ட் கப் விளையாட அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் மேல போய் என்ன மாதிரி பால் போட்டாலும் 6 அடிக்கிற பசங்களை தான் இறக்கி விடுவாங்க. எல்லாருமே டீமோட தான் செலக்ட் பண்ணுவாங்க, எல்லாரும் 6 அடிக்கிறதுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. டக்கோட்டா இருக்கா செலக்ட் பண்ணுவாங்க, மூதேவி அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுதுடா. சொல்றான் இவன் தமிழ்நாடு டீம் ஆல்ரெடி இருக்கு. தமிழ்நாடு டீம் நீ செலக்ட் பண்ண வேணாம், தமிழ்நாடு டீம் இருக்கு. அதுல இருக்க பாலிடிக்ஸ் வேற. சவால் விட்டுக்கிட்டு இருப்பார் சச்சின். அதுல இருக்க பாலிடிக்ஸ் பேச அதுல இருக்க பாலிடிக்ஸ் வேற. தமிழ்நாடு டீம் இருக்கு ஆல்ரெடி, நீ ஒன்னும் தனியா புழுத்த தேவை கிடையாது. தமிழ்நாடு டீம் இருக்கு, தமிழ்நாடு இந்தியாவுக்கு விளையாட வைக்கலாம். அதுல ரூல்ஸ்லாம் நீ விளையாட வைக்கணும், விளையாட வைக்கலாம். இந்தியா வர்சஸ் தமிழ்நாடு கேம் போடலாம். ஆனா நீ சொல்ற மாதிரி உனக்கு நீ இந்த மெண்டல் மாதிரி தமிழ்நாடு தனி கண்ட்ரியாவும் இந்தியா தனி கண்ட்ரியாவும் போதாது. அது பிராக்டிஸ் கேம் ஆகுனா விளையாட வைக்கணும். நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும்டா. பெரிய கோமாளிடா இவன மாதிரி ஒரு கோமாளியா, ஆகச்சிறந்த கோமாளியா 2K ஒரு 2000 செஞ்சுரி எவனும் பாத்துருக்க மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலே இவன் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோமாளியா இருப்பான். சீரியஸா அது வந்து கீழ இருக்கிற எல்லாருமே உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இவன் நம்மளை எதிர்த்ததுக்கு அப்புறம் தானே உங்க மனசு நிம்மதியா இருந்திருக்கும். அப்பா ரொம்ப சந்தோஷம். நானும் ஏங்க இவன் போயிட்டு 15 நாளைக்கு கலைஞர் சிலையெல்லாம் இடிச்சு உடைப்போம் அப்படின்னு சொல்லி அநாகரிகமா பேசி அதுக்கெல்லாம் நம்ம உண்மையிலேயே நம்ம அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. திமுக மேல விமர்சனம் வந்து விமர்சனம் வைப்பாரு, டு த பாயிண்ட் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. அசத்தியமா அவர் வந்துட்டு திமுக குரூப்பை சார்ந்தவங்களே யாரையும் அநாகரிகமா பேச மாட்டாரு. அவருக்கு அது செட் ஆகாது, அது இயல்பாவே அது செட் ஆகாது. அவர் அரசியலுக்காக சட்டுன்னு இந்த மாதிரி திடீர்னு இந்த மாதிரி மாற முடியாது. இயல்பாவே அந்த மாதிரி அசிங்கமா பேசி இது பண்ண முடியாது. இவர் பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் அவர் உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கணும், வேலைக்கே ஆகாது. மாநாட்டிலேயே இவரை ஓச்சு விட்டது வந்துட்டு ஆகச்சிறந்த தமிழ்நாட்டுக்கு. வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டே அலையணும், எங்க கூட்டணி வந்துருவானோ யாரு இந்த தொல்லையெல்லாம் யார் தூக்கி சுமக்கிறது? இந்த வடிவேலு விஜயகாந்தா சொல்லுவா, ஐயா ஆல்ரெடி நமக்கு இருக்க பிரச்சனையே அதிகம், இவனையும் வேற தூக்கி சுமக்கணுமாயா? இவர்கிட்ட கேக்குறானா ஒன்னா, இவன் பாட்டுக்கு போற பக்கம் விஜய் என் தம்பி எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீ வாங்குற இந்த எச்ச ஓட்டுக்காக போற இடத்துல எல்லாம் பேரை சொல்லி ஓட்டு. ஆனா தளபதி பெருசா கூட இவனை எல்லாம் மதிக்கலங்கிறது இப்பயே நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும்.
இனியெல்லாம் டம்மி பீஸ் போடா அந்த பக்கம் ஓரமாங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு விட்டாப்ல அவ்வளவுதான். இல்ல உண்மையான அரசியல் மாண்பு அரசியல் நாகரிகம்னா என்ன தெரியுமா? ஒரு பிரைவேட்டா ஒரு மீட் நடந்திருக்குன்றத பப்ளிக்கு கொண்டு வரவே கூடாது. உண்மையாவே ஆன் ஸ்டேஜ்ல நீங்க 2 பேரும் உண்மையாவே தளபதியும் சீமானும் மீட் பண்ணிக்கிறாங்க ஆன் ஸ்டேஜ்லனா மக்களுக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஓகே இவங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்காங்கன்னு. போய் 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 போற இடமெல்லாம் தம்பி நீ 15 முறை சந்திச்சுட்டு என்கிட்ட தான் வந்து அரசியல் கலந்தாய்வு நடத்தி ஆலோசனை கேட்டு பெற்று தம்பி வேற மாதிரி பவர்ஃபுல்லா வருது. யாரு உன்ட்ட இதெல்லாம் இல்ல கேட்கணும்? இவரை சந்திச்சிருப்பாருடா சச்சின். சந்திக்கிறது பிரச்சனை இல்ல சேம் ப்ரோ, சந்திக்கிறது சந்திக்காது. ஆனா அதை பப்ளிக்கா சொல்லக்கூடாது சேம் ப்ரோ. இவரை சந்திச்சிருப்பாரு எப்படி தெரியுமா? சச்சின் பிரபாகரன் கூட நின்னு 2 செகண்ட் போட்டோ எடுத்தான், அதையே 15 வருஷம் உருட்டுறான். இதெல்லாம் விட்டுருவானா? அதாவது எப்படின்னா இவரை சந்திச்சிருப்பாரு எப்படின்னா, எப்படி லூஸ் அரசியல்ல வந்து ஒரு லூசா இவன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், எப்படி எப்படிலாம் அரசியல் பண்ண கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவனை சந்திச்சிருப்பாரு. வாங்கிட்டு கதையை பத்தி கேட்டு கதையை விட்டுருப்பான். இல்ல மேடையில பேசி முடியும் போது அவர் என்ன சொன்னாரு? இவனை கூப்பிட்டு இல்ல அண்ணன் இவனை கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பாரு, உன்னை உன்னோட அரசியல் ஹிஸ்டரி சொல்லுன்னு கேட்டிருப்பாரு. ஓகே இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி கேவலமான ஒரு வரலாறு. தம்பி நான் கடாஃபி கூட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ரைட் ஓகே இதோட கட் பண்ணி கடாஃபி கீழே படுத்துட்டு இருக்கும் பொழுது சுட்டு வீழ்த்திட்டான் மேல வானத்துல பறந்த வானூர்தியை வீழ்த்திட்டான். இவர் வெளியில போ சொல்லுமான்னு பாப்பல. இல்ல எனக்கு தளபதி எப்படி இருந்திருக்கும், ஒரு ஸ்டோரி நரேஷன் அவர் படத்துக்கு நடிக்கிற ஒரு கதையை கேட்கிற மாதிரி தான் அந்த கண்ணோட்டத்துலதான் கேட்கிறேன். இலங்கை போர் உச்சத்துல பிரபாகரன் என்னென்ன பண்ணிட்டு அதை விடு தம்பி, இட்லியில ஆமக்கறி வச்சு கொடுத்தாங்க தெரியுமா, அது எவ்வளவு ருசியா இருந்துச்சு தெரியுமா நிர்மா, அப்பவே கேட்ட திறந்து வெளியே தள்ளிட்டு மேடை பேச்ச முடிக்கும் போது அவர் என்ன சொல்லி முடிச்சாரு தெரியுமா? எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சு கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன், தோத்தவன் ஜெயிச்சவன் அதுல தோத்தவன் லிஸ்ட்ல 1ஆம் நம்பரா இருக்கு இந்த கோமாளி பேராதான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஆமா தோத்தவன் இல்ல, ஒரு மார்க்கு கூட வாங்க தகுதி இல்லாதவன். முட்டை 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 234 தொகுதியில போடுற கேண்டிடேட்டை ஓரளவுக்கு டெய்சன்டான ஓட் ஷேர் போன 2 எலெக்ஷன்ல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்டுத்தொகை கூட வாங்க கிடையாது. பிஜேபிக்கு அப்புறம் தோத்து போனவன் இவர் பேரை இழுத்து ஒரு ஐபால்ஸ் தேடிக்கிறது. இவர் பேரை எப்ப பார்த்தாலும் இழுத்துக்கிட்டு இருக்கான் உட்கார்ற. அது கூட கட்சி நிர்வாகிகள் காட்டும் போது ஆனா இவங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா அப்ப இவன் வேணாம் தம்பி வேற ஒருத்தரை போட்டுக்கலாம்னு போட்டுறான். எல்லா எலெக்ஷன்லயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு வேணாம். தப்பி தவறி இவனுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியும் ஒரு எம்எல்ஏ உருவாயிட்டாங்கன்னா அவன் கதி அதோ கதிதான். நீ அவனை என்னென்ன சப்ரஸ் பண்ண முடியுமோ சப்ரஸ் பண்ணி அவனை சட்டப்பேரவைக்கு போவிடாம தடுத்து அவனை ஒரு கோமாளியாக்கி அவன் தான் மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பான். சொல்றேன் ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு எம்எல்ஏ சீமானுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ கிடைச்சு போச்சுன்னா அவன் பாவம் அவன் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல அப்போ ஒரு ஆடியோ ஒரு மசுரு பிசுருன்னு பேசிக்கிட்டு இருப்பான். தம்பி இவனை வந்து சுயேட்சை எம்எல்ஏ கூட போய்க்க சொல்லிடு, கட்சியை விட்டு விலக சொல்லு. சச்சின் ஆமா அந்த காளியம்மாள் எங்க அவங்கள காணோம்? அந்த காளியம்மாள பல மாசமா காணோம். அவங்க அந்த அம்மா ரொம்ப கொஞ்சம் ஆமா அந்த அம்மாக்கெல்லாம் ரொம்ப இது கிடைச்சிச்சு. இந்த மீனவ சமூகமே போஸ்டர் அடிச்சு ஓட்டுற அளவுக்கு சம கோவத்துல இருந்ததாமா இந்த கோமாளி மேல. இல்ல அந்த கட்சியிலேயே ஓரளவுக்கு நல்லா பேசுற ஆளுன்னா அந்த அம்மா ஓரளவுக்கு கொஞ்சம் அறிவு கொஞ்ச நாச்சும் மூளை யூஸ் பண்ணி பேசும் அப்பப்ப. அதே வந்து ஓரம் கட்டிட்டானுங்க. இல்ல அந்த அம்மா கடைசியா எப்ப பார்த்தேன்னா அந்த கார்ல வந்துட்டு அந்த கள்ளத்தனம் பாட்டை போட்டுக்கிட்டு டிராவல் பண்றதை எடுத்து துரைமுருகன் போட்டான். அந்த அம்மா கடைசியா பார்த்தது அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா எந்த மேடையிலையும் பேசணும் பார்க்கல. சையத் ப்ரோ எனக்கு ஒரு டவுட், என்னமோ அந்த ரகசிய ஆடியோல ரிலீஸ் பண்றது அந்த துரைமுருகன் வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல அவன் மாற்றப்ப போலீஸ் வந்து அவன்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்துருச்சு போல. அதுதான் எடுத்தாங்க. போனை கன்ஃபியூசிகேட் பண்ணிட்டாங்க. வேணும்னே காரை கொண்டு வீடியோ போடும் போதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. அவன் நான் என்னைக்காவது எல்லா பதிவுகளும் அடங்குன அந்த வீடியோ அந்த எல்லா ஆடியோஸும் வச்சிருக்க கூடிய அந்த போனை கையில அவன் என்னைக்காவது ரிவீட் அடிக்கலாம்னு பாத்துருப்பான். அதை வச்சு அவன் காசு சம்பாதிப்பான்ல. ப்ரோ யூடியூபர் தான் வீடியோ போடும் போதெல்லாம் பாருங்க. துரைமுருகன் போடும்போது நாங்க பேசிட்டோம், இது எங்க அண்ணன் பேசுறாரு, அவர் கைது பண்ணுவியா உள்ள போட்டுருவா எங்க அண்ணன் ஒரு தடவை கோத்து விடுவான் எல்லா வீடியோலும். அவரு தொட்டு பாரு நீ அன்னைக்கே தூக்கி உள்ள கரைச்சிருவானுங்க. நான் புதிதாக வாங்கிய இனோவா காரை வேணுமென்றே லாரியின் மீது மோதி பழுதாக்கி விட்டனர்.
இப்ப என்ன என்ன சொல்றான் பாருங்க. தம்பி அந்த பாட்டில் இன்னொன்னு வேணுமா அண்ணன் கேட்டாரு, அது 10,000மா, கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருங்க பாரு. அங்க நிக்கிறான் ஆனா சத்தியமா அவனுக்கு எல்லாம் ரத்த கண்ணீர் தாண்டி வரும். ஓவர்சீஸ்ல இருந்து மணி கன்வர்ஷன் பண்ணி இவனுக்கு அனுப்புற காசெல்லாம் ரெமி மார்டினாவும் சைடிஸாவும் போய்கிட்டு இருக்கு. ஏடா நீ குடிக்கிறதுக்கு மட்டும் இம்போர்ட்டடு, ஆனா தேசிய பானமா கல்ல இது பண்ணுவேன் அப்படிங்கிற, கல்ல குடிக்க வேண்டியதுனடா. அவன் கொள்கை மசர்லாம் அவ்வளவுதான் சுரண்டர் ப்ரோ. தலைவனுக்கு ரெமி மார்டின், தொண்டனுக்கு கல்லு. இங்க சேலம்ல எடிஷன் ஹோட்டல்ல வந்து அவன் பண்ண அட்டகாசம் எவ்வளவு தெரியுமா? நோட்டீஸுங்க, சாதாரண நோட்டீஸ், அதுக்கு பிச்சை எடுக்கிறான் போன் பண்ணி 10 பேர்கிட்ட. ஒரு 5 லட்சம் நோட்டீஸ் வேணாம் வைக்கிற வேண்டியில அண்ணன் கேட்க சொன்னாரு, கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நோட்டீஸ் போட வைக்கல. ரஜினி முருகன்ல சமுத்திரகனி கேரக்டர் இவன் கேரக்டர் தான் நினைக்கிறேன். அண்ணன் 1 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாரு. அவன் கேரக்டர் தான்டா, காசு கொஞ்சம் கம்மியா கொடுத்துருக்கான், காரு வேணாம் பைக்கை கொளுத்தி விட்டுரு. இந்த மாதிரி இவன் சினிமா பிரபலங்கள்ட்ட எல்லாம் கேட்பான் போடா. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கடா, சுந்தர் சீட்ட போன் பண்ணி அசால்ட்டா ஒரு 1 ரூபா கொடுத்துருக்காரு. சுரேஷ் ப்ரோ சொல்லுங்க, நீங்க என்ன மியூட்லயே இருக்கிறீங்க? நம்ம தூத்துக்குடி சுரேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒரு 1 ரூபா கொடு தம்பி அப்படின்னு சொல்லி. கையத் ப்ரோ நீங்க எத்தனை 1 ரூபா கொடுத்தீங்க? கையை தூக்குங்க. எவ்வளவு வளர்ச்சி நிவாரண நிதி கொடுத்திருக்கீங்க தம்பி? திரள் நிதியா நம்மள்ட்ட இருந்து பல ஆயிரங்களா வந்துட்டு இருக்கான். சொல்லுங்க சுரேஷ் ப்ரோ. என்ன திரள் நிதியா நம்மள்ட்ட பல ஆயிரங்களை தின்றுருக்கான், திருட்டு தாய்வழி ரொம்ப தின்றுருக்கான். சுரேஷ் ப்ரோலாம் வந்துட்டு என்ன இல்ல எனக்கும் எல்லாம் கட்சியில ரொம்ப கட்சியில உறுப்பினர் சேர்க்க இலக்கு வைப்பாங்க. சுரேஷ் பேசுறாரு. அவன் கட்சியில இலங்கை தமிழர், வெளிநாடு வாழ் இலங்கை தமிழர் சேர்க்கை தான் இருக்கும் எப்போ. ஏன்னா அவங்க கிட்டதான் எமோஷனல் அட்டாக் பண்ணி காசு கொடுங்களான்னு பாத்துட்டு இருப்பான் சொல்ற பையன். அவன் வாங்காத இடமே கிடையாது ப்ரோ, எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்கான். எதிர்கட்சி, டம்மியான கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, அவன் இவன் எல்லாத்தையும் வாங்கிடுவான். துட்டு கொடுத்தா போதும், உங்களுக்கு நீங்க துட்டை மட்டும் கொடுங்க, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஆளு அவன். நாம் துட்டு கட்சின்னு வச்சிருக்கலாம் தமிழர் கட்சிக்கு பதிலா. அப்படி இல்லாமல எடப்பாடிட்ட காசு வாங்கிட்டு ஸ்டெர்லைட் அப்ப பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருந்தான். என் சித்தப்பேன், என் பெரியப்பேன் அப்படின்னுட்டு. இது சசிகலா இதுல சித்தி, அவன் சித்தி வந்துட்டாங்க ஜெயில இருந்து. ஸ்டெர்லைட்லயே பேரம் பேசணும். எத்தனை கூட்டத்துக்கு வந்து பேரம் பேசியிருக்கான். உலகத்திலே இருக்க எல்லாத்தையும், எல்லா ஜாதி தலைவர்களையும் தாத்தன், பேரன், தாத்தா, பாட்டி, ஒருவேளை நம்மள்ட்ட பொட்டி கேட்டிருப்பானா, எத்தனை பொட்டி வட்டி பொட்டின்னு கொடுத்துருப்பாரோ. நான் வரைஞ்சது தம்பி, நீ வச்சிருக்க கட் அவுட் அண்ணே, அது வந்துட்டு காங்கிரஸ் கட்சி வந்து ஸ்டாம்ப் வெளியிட்ட போது வந்த படம்னே அப்படின்னு. அவன் சொல்ற எதுவுமே நம்மளால இல்ல சச்சின், அது யார் தெரியுமா? அப்பெல்லாம் அந்த ராணி புத்தகம் வந்து தெரியுமா? ராணி புத்தகத்துல வந்து கார்ட்டூன் இருக்கும், ஒரு லேடியோடைய கார்ட்டூன். அவருதான் அந்த படத்தை வந்து வேலுநாச்சியார் படத்தை வரைஞ்சது. ஆனா இவன் நான் என்னமோ அவனே கையில வந்து பெயிண்ட் எல்லாம் வச்சு அடிச்சு அமைதியா இருக்கு சொல்லுங்க கோரை ப்ரோ. ஒரே ஒரு உண்மை மட்டும், இது ஒரு மேடையில நானே வெறும் பயம், நானே வெங்கம் பய. நான் யார் தெரியுமா? நான் ஒரு பைத்தியக்கார பையன். அதான் உண்மை. ஒரு மீம் ஒண்ணு இருக்கும், வீரங்க போட்டு பிரபாகரன் நின்னு இருப்பாரு, பாத்துட்டு என்னென்ன பாக்குறீங்க? இல்ல இத வச்சு கொலா புட்டி எப்படி தம்பிக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இப்பதான் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ப்ரோ மதுரை தமுக மைதானத்துல நடக்குது. நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம், பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லி நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்கோம். அப்போ இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ். அதுல நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்லோகன்ஸ் ரைஸ் பண்ணும்போது தனிநாடு குடுன்னு கேட்கறதெல்லாம் கேட்டாங்க ப்ரோ. இவங்க இந்த நாய்ங்க தான் உள்ள பூந்து அப்பவே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தோணுது. உள்ள பூந்து செம்ம வேலையை பண்ணானுங்க.
ஒரு பக்கம் தூத்துக்குடியிலயும் அந்த அதே விலைதான். டைரக்டர் கௌதமன்னா வந்தான். கௌதமன்னா என்டிகே கூட இணக்கமா தான் இருப்பான். அவன்லாம் அப்போ அவன் உள்ள வரும்போது தான் அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் எல்லாம் ரைஸ் ஆச்சு. அதெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுரா தம்பி. ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பண்ற வரைக்கும் தான் போலீஸ் வேடிக்கை பார்ப்பா. இதெல்லாம் எழுப்பிடுதா தூக்கிட்டு போய் லாட கட்டிடுவா தூத்த சத்திட்டு அந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னதுனால ஸ்டாப் ஆச்சு. அதெல்லாம் அப்பா என்ன மாதிரியான ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் மதுரையில. மதுரையே ஸ்தம்பித்து போச்சு. ஜல்லிக்கட்டுல எல்லாம் என்ன ஸ்டாண்ட் ப்ரோ சேது ப்ரோ இவன் சீமானுக்குலாம் ஞாபகமே இல்லையே. அந்த அந்த இடத்துல நம்ம ராகவா லாரன்ஸ் கூட இதுதான் பேட்டை பாயிர நேரம்னு ஒரு ஒரு பாய்ச்சலை போட்டு ஒரு மாஸ் அத்தாரிட்டி கெயின் பண்ண அப்படி அவன் தடையை மீறி ஏதோ ஒரு இடத்துல தடையை மீறி வந்து நடத்துனாப்லையா அவரு. ஆமா 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 ஆமா. இல்ல அவன் படகுல போய் மாட்டினான் தெரியுமா? 3வது நாளோ 4வது நாளோ அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் எல்லாத்தையும் கூட்டு போய் போராடுறான்னு சொல்லிட்டு அவன் படகுல ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தான் சீமானு. வேணும்னாமே பண்ணாது. இப்பா தமிழாலாம் டக்கரு 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 இதுதான் ஊருன்னு அதை யூஸ் பண்ணி இப்பா ராகவா சீமான் பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? ஒரு போராட்டம் உள்ள போய் இல்ல சச்சின் நல்ல போராட்டம் நடக்கும். என்ன தெரியுமா பண்ணானுங்க? அந்த மாதிரி எல்லாம் பாடினவன் எல்லாருமே நீ வேணா பாரு, ஜல்லிக்கட்டு அந்த ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே எல்லாம் பம்பிட்டானுங்க. எல்லாம் பம்பிட்டு எல்லாம் வந்து இது தப்பான ஒரு நோக்கத்தை நோக்கி போகுது, நாங்க வெளியில போகணும்னு சொல்லிட்டு ராகவலாகன் உட்பட எல்லாருமே கண்டுகிட்டானுங்க. அந்த டைம் பாத்தியா? ஏன்னா தெரிஞ்சு அந்த நேரத்தை பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணது தளபதி தான். ஒரே ஒரு வீடியோ அவரோட மொபைல் கேமரா ஷூட் பண்ணி பேஜ்ல போட்டாரு. அந்த கருத்து வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸா மக்கள்கிட்ட போய் வரல. பேஜ்ல அவரோட பேஜ்லலாம் வரல. அவரோட பேஜ்ல தான் வந்திருக்கு. அவரோட பேஜ்ல தான் வருது. இல்ல அவருடைய பேஜ்ல தான் மாம்சம். அவரோட ஆக்டர் விஜய் பேஜ்ல அத்தனை வருஷமா அந்த ட்வீட் இருக்கு ராஜேஷ் ப்ரோ. இவ்வளவு நாளா பாக்கல நீங்க. மெர்சல் டைம்ல ப்ரோ முறுக்கு மீசை வச்சிருப்பாரு. வெற்றிமாறன் கெட்டப்ல கண்ணாடி போட்டுட்டு பேசுவாரு. அந்த டயலாக் கூட இன்னும் காதுல ரிங்னு கேக்குது. இதுக்கு காரணமான பீட்டா அவங்கள வெளியே அனுப்பிட்டா அப்படின்னு. அது ஓகே, அது ஓகே. நான் அந்த ப்ரொடெஸ்ட்ல கலந்துகிட்ட அந்த போட்டோஸ் வந்துட்டு அவரோட ப்ரொடெஸ்ட்ல கலந்தது வெளியில தெரியக்கூடாதுன்னு கான்சியஸா எடுத்த டிசிஷன். அவர் அதை வச்சு அரசியல் ஆதாயம் தேரணும்னு நினைச்சிருந்தா அவர் அதை ஒரு இஃபோரியாவா மாத்திருக்க மாட்டாரா? ஏன் கர்ச்சீஃப் இல்லாம அத்தனை லட்சம் மக்கள் முன்னாடி போய் நின்றுருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்னு எல்லாத்துக்கும் தெரியும். இல்ல அந்த அது அப்படி டைலூட் பண்ணிடுறாருன்னா அவருக்கு தெரியும். அது மக்கள் தன்னிச்சையா எழுந்த போராட்டத்தை எந்த காரணத்துக்கு வந்து டைலூட் பண்ணிடக்கூடாதுன்னு அதெல்லாம் உண்மையாவே சொல்றேன். ஒரு கிளியர் கட் ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா சத்தியமா உங்களால அதெல்லாம் பண்ணவே முடியாது. சீமானை பொறுத்தவரை ஒரு கூட்ட குழப்பீங்க. எங்க போராட்டம் நடந்தாலும் அங்க போயிருவான். அடிச்சிட்டு இருக்கானுங்க. இது என்னடா கதை புதுசா இருக்கு? துப்பாக்கி ஆனிவர்சரி நாளைக்கு அது அக்ஷய் பாய் வந்து உள்ள விழுந்துட்டாங்க. அது நம்ம பசங்க அரசியல்ல ஒரு கொஞ்சம் இதா சொல்லி அக்ஷய் பாய் அடிச்சுக்கிட்டுங்க. சைட்ல என்னடா அது உள்ள விட்டு இப்ப நார்த் இந்தியா வரையும் போயிட்டானுங்க. ஒட்டு சச்சின் அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. எப்படியாப்பட்ட படத்தை கொண்டு போய் அவன் எப்படி நடிச்சான்னு எல்லாமே பார்த்தோம். ஆனா அந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட எத்தனை பேர் சொந்தம் கொண்டாட நினைச்சாங்க தெரியுமா? மதுரையில உள்ள பூந்துகிட்டே கிடந்தாங்க. எவனாவது சொந்தம் கொண்டாடணும். இப்ப கடைசியா நடந்த அந்த தொழிலாளர்கள் ப்ரொடெஸ்ட்ல கூட நல்லாதான் நடந்துடுச்சு. இந்த கொட்டை குழம்பி போனதுக்கு அப்புறம் தான் அவங்களை பிடிச்சி ஜெயிலே போட்டது. நல்லா ப்ரொடெஸ்ட் நடந்துன்னு இருக்கும். போய் மைக்க பிடிப்பான். மதனு ஓவர்சீஸ்ல இருந்து காசு அனுப்பியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்டா நீ திருப்பி கனடா போகணுமாடா? சொல்லுடா. அண்ணன் கையெழுத்து போட்டாருன்னா உனக்கு விசா மட்டும் இல்ல குடியுரிமையே கொடுத்துருவாங்க. நம்ம ஊரு ஊப்பிங்க மாதிரி நம்ம ஊரு ஊப்பிங்க இல்ல நம்ம ஊரு ஊப்பிங்க எதுவுமே தெரியாம ஜஸ்டின் ட்ரூடோக்கு சப்போர்ட் பண்ணிருப்பானுங்க. அந்த மாதிரி அவனு மாட்டுக்கு ஜஸ்டின் ட்ரூடோ கையெழுத்து கொண்டு போடன்னு வச்சுக்கோ. மதனு ஜெயிலுக்குள்ள தலைவி பின்னாடி பழுக்க வச்சுருவாங்க. இவனு வெளியவே வர முடியாத மாதிரி கேஸ் போட்டுருவானுங்க. நான் யார் தெரியுமா? சின்ன பகவதி. எங்க அண்ணன் யார் தெரியுமா? சீமா. அவனே யாரும் தெரியாது, நீ யாரா? எனக்கு
சரி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் என்டிகே காரனை கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்க எப்படி முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு கத்துக்கணுங்க. அவங்க தான் சொல்றாங்கல்ல, இவன் பண்ற கோமாளித்தனெல்லாம் பொறுத்துக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழ் தேசியம்ன்ற ஒற்றை புள்ளி தான். அவங்க கட்சியில பிளட்ஜ் எடுக்கும் போது, அதாவது சேரும் போது உறுதிமொழி இருக்குதா இல்லையா, அந்த உறுதிமொழியிலேயே மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் வந்து புதைச்சிடணும் அப்படின்னு உறுதிமொழியிலேயே எழுதி இருக்குது. அது உறுதி ஏத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கட்சியில பயணம் நம்ம நாஞ்சில் சம்பத்தார் சொல்ற மாதிரி துப்புனா தொடச்சுக்குவேன். அந்த மோட்ல தான் எனக்கு வந்து டிராவல் பண்ணி ஒரு வகையான உடன்பாடு சச்சினே, இவன் அப்படியே முழுங்கிடுவான். இவனுங்க சாயங்காலம் ஒரு ஸ்பேஸுக்கு போயிருந்தேன், அதுல கூட வந்துட்டு நான் கேட்கறேன், நீங்க கேள்வி கேட்காதீங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. டேய் அப்ப நான் கேட்கிற கேள்வி நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். ஒரு பேர் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் அவனுக்கு என்ன, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? சீமான் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி கண்டென்ட்டா கொடுக்குறானே, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? சரி ப்ரோ, இவனுங்க நம்மளை கேட்கறானுங்க. சரி ப்ரோ, 2010 போய் நீங்க ராகுல் காந்தியை போய் பாத்தீங்களே, அங்க இனப்பழுதோடுகளை செஞ்சுட்டு இருக்கும்போது எங்க மக்கள் வந்துட்டு அவ்வளவு பேரை வந்துட்டு செத்துட்டு இருக்கும்போது நீங்க போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அது என்ன இப்பதான் தெரியுமா உனக்கு? போன வாரம் வரைக்கும் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் தெரியல உனக்கு ராகுல் காந்தியை போய் அவர் பார்த்தாருன்ட்டு. சரி ஓகே, அந்த 2010 தான் வந்துட்டு பகலவன் ஒரு படம் வந்துட்டு உங்க ஆள் வந்துட்டு எங்களை வச்சு எடுக்கிறதா இருந்தது, டாக்ஸ்ல தான் இருந்தது. அப்போ கேட்க வேண்டியதானே, தம்பி ஏன் தம்பி இது மாதிரி போய் பார்த்தேன்ட்டு. இல்ல நீ ஏன் வந்துட்டு ராகுல் காந்தியை பார்த்தவரை வந்துட்டு வச்சு படம் எடுக்கிற ஒத்துக்கிட்டு இருந்த? நல்ல வேலை தப்பிச்ச மாம்சு. அப்படி ஒரு காவியம் வராம போனதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நானு. தலைவருக்கு ரொம்ப எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஆமா, 2010 எஸ்கேப், 2024 எஸ்கேப், 26 அதான் ஆட்ட. வேற எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி எதனா ஓட சொல்றோம்னா, அந்த மனு எடுத்துட்டு போய் ஆட்சியர்கிட்ட கொடுப்போமா, இல்ல சீப்பான் மாதிரி தற்கொலைட்டு கொடுப்போமா? பாஸ், நீங்க அப்பள சொன்னதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். அந்த 25,000 லெட்டர் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பிச்சாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பல. ஆமா, நீங்க அப்பள வந்துட்டு நீங்க அப்படி சொன்ன போது கூட அவன் என்ன கேக்குறான், அதனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறான். ஆட்சியாளர்கிட்ட தான் கொடுக்க முடியும். சீமான் மாதிரி தற்கொலையாட்டு நெய்தல் போட அமைப்ப நான் சொல்ல முடியும். நானே பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், நானே பாய் பின்னுவேன், நானே நெசவு செய்வேன், நானே இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க நானே சாராயம் காசுவேன், இதெல்லாம் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. மெண்டல்னு சொல்லணும், யாராவது சொல்லணும், யாராவது நிறுத்துறாங்க. இல்ல இவர் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்குவாப்லையா, எடுத்துட்டு எல்லாரையும் சேலரி இது பண்ணிடுவாராம். சரி சரி ப்ரோ, இன்னொன்னு சொல்றதா வந்துட்டு அயாஸ் ப்ரோ வந்துட்டு இப்ப ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணாரு, வீடியோ ப்ரூஃபே போட்டார் அயாஸ். என்ன போட்டிருந்தாருன்னா, பிரபாகரன் அந்த போர் நடந்துட்டு இருக்கும்போது பிரபாகரன் இடத்துல நான் இருந்தா உண்மை 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 அந்த வார்த்தை உண்மை சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. பொதுவழியில சொல்லுங்க, கிளியரா கேக்கல. அது அசிங்க அசிங்க. கவின் நான் உனக்கு டிஎம் பண்றேன். ஓகே ஓகே டன். கவின் டிஎம் பண்றேன். ஒரே நிமிஷம் இருங்க. எம் தலீஃப் சொல்லுங்க சொல்லுங்க. ரெக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க. எத்தனை தடவை அக்செப்ட் பண்றதுன்னு தெரியல. அதாவது இன்னைக்கு பிரபாகரன் பேசிட்டு இருக்காங்க. இந்த 2011 போர் டைம்ல வந்து இவங்க கட்சியை சேர்ந்த நியூமன் ஒருத்தர், அவர் இப்ப ஐநா சபையில ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல பிரபாகரன் தான் கொலை பண்ணதாகவும் அந்த மாதிரி சம்திங் பிரபாகரனுக்கு எதிராகவே அவர் தான். அதே மாதிரி 2012 ஒரு டாக்குமெண்ட், அதுல இஸ்லாமியர்களை சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டும், இவங்க தான் டாக்குமெண்ட் போட்டது 2011. இது வந்து ஆமா இஸ்லாமியர்கள் அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு ஏன்னா சச்சின் அதை தெரிஞ்சுக்கோ. முதல்ல நாம் தமிழர் கட்சி உரிய, அதுக்கப்புறம் அதை மாத்திட்டதா சொல்றாங்க. பட் இருக்குது என்னன்னா, இஸ்லாமியர்களை தமிழ் தேசியத்துக்குள்ள இஸ்லாமியர்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேக கண்ணோட தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. லைக் வந்து ஒரு செக் வச்சு ஹுமாயூன் எப்படி தஞ்சாவூர்ல கேண்டிடேட்டா வைக்கிறாங்க. ஆமா, சந்தேக கண்ணோட தான் வச்சிருக்காங்க. இது என்ன நிலைப்பாடு சையத் ப்ரோ? இது எனக்கு சத்தியமா பிடிக்கல. இது என்ன நிலைப்பாடு? இங்க வந்து நாமெல்லாம் அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம். எனக்கு தேவைன்னா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவனுக்கு தேவைன்னா எனக்கு இப்படிதான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன இது தமிழ்ங்கிறாங்க இப்போ. ஆமாமா தமிழ்
நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் அப்படின்னா எப்படின்னா தமிழ் இதுல பிறந்தவன் மட்டும்தான் நல்லா அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருக்கிறான். இன்னைக்கு சொன்னார்ல நீ தமிழ்னு வச்சிருக்கிய, அப்ப நீ வந்துட்டு பிரிவினவாதம் தானே பேசுற. இல்ல இவரு மலையாளின்னு சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல பொய்யா? உண்மை. அது நமக்கு தேவை. அதுக்குள்ள போனா நம்மளும் அவனாயிருவோம்டா. அது இல்லடா நான் கேக்குறேன் எனக்கு அது ஒரு டாக்குமெண்ட்ரியிலேயே இருக்குப்பா. அது உண்மைதான் பிரபாகரன் ரிலேட்டடான ஒரு டாக்குமெண்ட்ரியிலேயே அது ஆராய்ச்சியே பண்ண வேண்டாம். அவன் யாரா வேணா இருக்கட்டும், மனுஷனா இருக்கானா, அவ்வளவுதான். அதுதான் நம்ம அப்படிதான் பாக்கோம். இவன மாதிரி டெஸ்ட் யூனிட் டெஸ்ட்லாம் எடுக்க நம்ம ஆளு கிடையாது. ராஜேஷ் ப்ரோ அவன் நம்மள சொல்றான்ல, அதுக்காக கேக்குறேன் நான், வேற எதுவும் அப்ப சொன்னா அதுக்காக நம்ம கோட்பாட நம்ம கொள்கையை மறந்துட்டு நம்ம அதே மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட். அவன் யூனிட் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு அலைய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு நீ என்னால டெஸ்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த தஞ்சாவூர் எம்பி கேண்டிடேட் இன்ட்ரோடியூஸ் பண்ற போது தம்பி ஹுமாயூன் இறை அச்சம் கொண்டவன், என்னப்பா வகுப்பு எடுப்பியா, என்ன போடலாம், தாளாளர்னு போடலாமா இல்ல ஆசிரியர்னு போடலாமா, இதெல்லாம் அப்போ அது எப்படி முஸ்லீம்னா ஒரு சந்தேக நோட்டத்தோட தான் அந்த வேட்பாளர் எல்லாம் போட்டாப்ல. ஒன்னும் புரியல எனக்கு. அப்படி இல்லாமல சச்சின் சிறுபான்மையின மக்களை வந்து கேவலமா அசிங்கமா பேசணும் இருந்தாலும் இப்ப சமீபத்துல அவ்வளவு கேவலமான ஆமா. என்ன செய்து ப்ரோ, நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பிஜேபிக்கு எல்லாம் ஓட்டு கேட்டிருக்காரு. ஆமா என்னங்க நீங்க இது தெரியாதா? பழைய கதை. அப்போ காங்கிரஸை விரட்டணும், இனத்தை கொண்டு குவிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, ஒரு பிரச்சாரம் பண்ணாரு. பிஜேபிக்கு ஓட்டு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரபாகரன் ஒரு இன்னும் சொல்லிடுறேன். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பாம்பேல போயிட்டு பிஜேபிக்கு ஆதரவா இவர் ஓட்டு கேட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? அங்க வேட்பாளரா தமிழனா, என்ன பாஜகவுக்கு வேட்பாளர் நின்னா தமிழன், அதனால நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின இது இருக்குது, வீடியோ இருக்குது. அந்த போட்டோ வேணா அந்த இதுல உங்களுக்கு மேல ஷேர் பண்ணி விடுறேன் பாருங்க. ஆமா பார்த்தேன். அது ஒண்ணு. ரெண்டாவது பிரபாகரன் வந்து தீவிரவாதின்னு சொன்ன ஜெயலலிதா வந்துட்டு 2011 ஆதரிச்சிருக்காரு. இளையமலர்ந்தால் ஈழமலர்னு. பிரபாகரன் தீவிரவாதின்னு சொன்ன மட்டும் இல்ல, பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து இங்க தூக்குல போடணும்னு சொன்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஆமா, நம்ம ராகுல் காந்திய பார்த்ததுக்கே இவ்வளவு பொங்குறாங்களே இவங்க. ஜெயலலிதா வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு நீ எப்படி இளையமலர்ந்தால் ஈழமலர்னு சொல்லுவ? நீ அவங்களுக்கு ஆதரவு கொடுப்ப 2011. இதுக்கெல்லாம் ₹1 பதில் சொல்ல மாட்டான். இல்ல இன்னொன்னு இவங்களுடைய அறியாமையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இவங்க நினைக்கிற ஆட்சி வந்துருச்சுன்னு சொன்னா ஈழத்தை அமைச்சர்லாம் நினைக்கிறதே ரொம்ப பெரிய முட்டாள்தனம். ஸ்டேட் அட்டானமிக்கு உட்பட்டு அதெல்லாம் சாத்தியமா? எனக்கு புரியல. அதிகபட்சம் தெரிஞ்சுதானே ப்ரோ அது. நீ அது தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க என்கிட்ட. தெரியாதுதான் பண்றாங்க. அப்புறம் அது என்ன மோட்டோவோட இந்த கட்சி செயல்படுது, எதை நோக்கி டிராவல் பண்ணுது? திரள் நிதி தான். எடப்பாடி இதானதுக்கு அப்புறம் சொன்ன இது ஓபிஎஸ் வந்துட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் சார் உங்களுடைய கனவு இப்ப நிறைவேறிச்சு இல்ல அப்படின்னு சீமான்ட்ட கேட்டேன். என்ன சொல்றீங்க? தமிழர் நிலத்தை தமிழரே ஆளணும்னு சொல்லி சொன்னீங்க. உங்க வரையறைப்படி ஓபிஎஸ் தமிழர் தானே. அது நீங்க அப்படி மட்டும் பார்க்க முடியாது இல்லையா? அவர் தமிழரா இருந்த ஆள்றாரா அல்லது திராவிடரா இருந்த ஆள்றாரா, அதை நீங்க பாக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்தத்துல சீமான் தான் தமிழன், வேற எவனும் கிடையாது அன்னைக்கு அந்த உலகத்துல. அவன் தான் தமிழன், அவன் தான் தமிழன். நானும் தேவையா இது? வந்தம்மா தமிழ் தேசியம்னா என்ன? சீமான முதலமைச்சர் ஆக்குறது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். விடாம திரள் நிதி வாங்குறது. எல்லாருமே சீமானை தவிர மத்த எல்லாருமே தெலுங்கர்கள் தான். சீமான் மட்டும் தான். ஆனா அப்ப இல்ல கவுன்சிலர் ஆகிறதே பெரிய கஷ்டம். இதுல எங்க முதலமைச்சர் ஆக்குறது? நான் என்ன சொல்றேன், திமுக செஞ்ச தப்பு, ஏடிஎம்கே செஞ்ச தப்பு. வன்ராஜ் அமைதியா இருப்பான், திடீர்னு பேங்கரா வந்து இறங்குவான். வன்ராஜ் பிடிச்சது
எப்படி போடுவாங்க பாத்தியா அவனுக்கு கீழே துணை முதலமைச்சர் ஸ்லாஷ் யூடியூபர்னு போடுவாங்க அவனுக்கு. ஏய் இல்லடா சச்சினு, அந்த நாயால அந்த மாதிரி போனை எவனா ஜோப்ல வச்சுட்டே சுத்துவானா, போற பக்கம்லாம் வீடியோ எடுத்து பாத்துக்குவானா. அதை அதனாலதான் எத்தனை தடவை கட்சியை விட்டு ஒழுங்கு நடவடிக்கைன்னு துரத்தி விட்டாலும் இந்த ஆடியோலாம் காட்டி மிரட்டி கட்சியில சேர்ந்துடுறான். கடைசியா 5 வருஷத்துல அதிகமா கட்சியை விட்டு துரத்துனதுல அவன் தான் ஜாஸ்தியா இருக்கும். அவன் தான் அதிகம். 3 தடவையே நம்ம விரட்டி விடப்பட்டு திரும்ப சேர்த்திருக்குது. அதுலயும் 1 வருஷம் வனவாசம் இருந்தான். அவனே வீடியோ போட்டிருப்பான். இந்த சீமான் கிட்ட போனீங்க எந்த டாபிக் வேணாலும் பேசுவானுங்க. ப்ரோ சீமானுக்கும் துரைமுருகனுக்குமே வீடியோ ஆடியோ கால் லீக் ஆகுதுன்னா அந்த இன்னொரு டைம் துரைமுருகன் போய் அரெஸ்ட் ஆனானா இன்னும் பல லீக் ஆகும் பாரு. துரை சாட்டைடா துரைமுருகன் இல்ல. சரி துரைமுருகன் தானே அவன். ஆமா சாட்டை துரைமுருகன். இன்னும் 40 ஆடியோ லீக் ஆகும். ரெமி மார்ட்டினுக்கு பதிலா வேற என்ன கேட்பான்னு தெரியல. கண்ணியமான யூடியூப்ல ஒரு காலத்துல கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி வேஷம் போட்டானே, இப்போ ஒரு வேஷம் போட்டு அவனை பேச சொல்லலாம் பார்க்கலாம் முடிஞ்சா. ஒரு வீடியோ போட சொல்ல சும்மா போட்டதுக்கு தானே 1 வருஷம் உட்கார வச்சு அந்த வீடியோட பேசினானே. உள்ள போய் இருந்தனால என்னோட ஆணுறுப்பு அழுகி போயிட்டுன்னு சொல்லி வீடியோ எல்லாம் போட்டிருந்தானே. ஆமா ப்ரோ, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுப்பான் பாருங்க. வீடியோ பாத்துருக்கேன். அந்த விஷயத்துல மாரிதாஸ் இவன் சவுக்கெல்லாம் கூட்டணி கும்மி இருக்காங்க. உருப்படியான விஷயம் திமுக பண்ணதுல 3 வீட்டு உள்ள போய் அடிச்சதுதான். இல்ல உலக அளவில் ரசிகர்களை வச்சிருக்கனால உலக வெற்றி கிழமை தான். அப்ப உலக அளவுல உண்டியல் குடுக்குறவனே என்ன சொன்னா, உலக உண்டியல் சொல்லலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அது உலக பண்ணான். இப்ப உட்காந்துக்கிட்டு டிஎம்கே உட்காந்துக்கிட்டு உண்டியல் தட்டிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு மாசம் காசு வருதுன்னு சொல்லுதான்டு நம்ம கொத்தடிமை அடிக்கணும்னு சொல்லி டைவர்ட் பண்றதுக்குன்னு இவனை ஏவி விடுதான்டு. சும்மா அவனை புரோக்கறதுனால போய் தங்கிட்டாலும் அவங்க கிட்ட பிச்சை எடுப்பான். இந்த மாதிரி பாயிண்ட்ல எப்படா பிரஸ்ல மட்டும் கரெக்டா தோணுது லூசு தரமா. ஏன்னா அவன் லூசு கரெக்டா பிரஸ் கிட்ட பேசும்போது எடுத்து விட்டுருவான்டா இந்த மாதிரி. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போதே இங்க இருக்கானே. ஏதோ சொல்லுவானது 5 வயசுல இருந்து இருக்கானா அரசியல்ல. 5 வயசுலயே கம்யூனிஸ்ட் கொடியை பிடிச்சிட்டு போவாராம். அப்புறம் 5ஆப்பு படிக்கும் போதே ஏதோ சொல்லுவாரு, அது என்னன்னு தெரியல. காளியம்மா தொகுதியில இருந்து நாத்தாக்கால இருந்து தாவேக்கா தாவியே மேல போட்டிருக்கேனே, நான் தான் போட்டிருக்கேன் மேல. ஆஹா நான் சைட் ப்ரோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ப்ரோ இதான் நடக்கும் எதிர்பார்த்தது தானே ப்ரோ அது. அதனாலதான் டெய்லி வெடி வச்சுமே கத்திட்டு இருக்கான் ஒருத்தன். என்ன கத்துவான்னு தெரியல. அத நினைச்சாவே கேளுங்க, கனவு முதலமைச்சரும் கனவு துணை முதலமைச்சரும் கத்திட்டு இருக்காங்க. எது கத்திட்டு இருக்காங்க? அதுக்குதான் எனக்கு தெரிஞ்சு பிரஷர் மாத்திரலாம் மினிமம் 100 mg போடுவோம்னு நினைக்கிறேன். காலையில 1 சாயந்தரம் 1. சீரியஸா அதுவும் இப்போ திரள் நிதி டோட்டலா காலி அப்படிங்கும் பொழுது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டோட்டல் திரள் நிதி இல்லாம எப்படி ஓட்டுறது? அவன் இப்பதான் சொல்றான், நம்ம எலெக்ஷன்ல தோத்தாலும் ஓட்டு 8% 10% ஊரை ஏமாத்திட்டு இருந்தோம். நம்ம பொழப்புல மண்ணெளி போட ஒருத்தர் வந்துட்டான்னு சொல்லி வந்துட்டு இருக்கான் பாருங்க. ரோட்ல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி தராங்க. ரோட்னா அதாவது மெயின் ரோடு மாதிரி இருக்கே. இவன் போடுற கூட்டம் ஃபுல்லா ரோட்டை பிளாக் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. ப்ரோ நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க, புரியுதா? ஒரு கூட்டத்தை வருது, அத்தனை பேர் தான் அடுத்த கூட்டத்திலயும் வருவாங்க. எல்லாம் வந்து டிராமா கூட்டம். அவையிலே கூட்டிட்டு போயிடுறது போல. ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்து அதே கூட்டத்தை எல்லா இடத்துலயும் வச்சு. அதான் நீ ஒருத்தி போட்டிருந்தால தாவக்கால வந்து நாம் தமிழ் ஆட் பண்ணி அவன் 10 வருஷமா நாம் தமிழ் தான் இருக்கான்டா. அவன் யாரோ மாற போறான். மென்டலு தனமா இருக்காங்க. ஆனா உண்மையிலே கட்சியில இருக்க எத்தனை 10 லட்சம் பேர் இருக்காங்க நாம் தமிழர்ல. லட்சமா? புரியல எனக்கு. லட்சத்துல போயிட்டு இருக்க. சரி, சில பல 100ல எத்தனை 100 இருப்பான்ல. எங்க ஊரு கிராமம் தான். அங்க ஒரு 3000 சில்லற ஓட்டு இருக்கும். அங்க ஒரு பையன் செங்கல் சூழ வேலைக்கு தான் தெளிவா சொல்லுவாரு என்னன்னு சொல்லிட்டு. புரியுது, இவன் ஃப்ராடு பையன் எல்லாம் தெரியுது, என்ன செய்யறது ப்ரோ. ஃப்ராடு தான் ப்ரோ. ஆனா சேது ப்ரோ நீங்க பேசுறது பார்க்கும்போது நீங்க நாம் தமிழர் உறுப்பினர் மாதிரியே இருக்கு ப்ரோ. உண்மையிலே
இல்ல வன்ராஜ் அவரு ஆல்ரெடி வந்து அங்க கட்சி நிவாரண நிதி எல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இப்ப வந்து திரள் நிதி அது நிவாரண நிதி திரள் நிதி அது துபாய் அதெல்லாம் கொடுத்தது இல்ல, அதெல்லாம் நான் கொடுக்கல. அவர் டிஐஏடா துபாய் விங்கு துபாய் விங்கு. ஆனா செய்து ப்ரோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சீமானுக்கு சில்லற செதறவட்டவங்க தானே நீங்க. அத அப்படியே அப்ரூவ்டா கட் ஏன்னா பண்ணி நான் அடுத்த திமுகவுக்கு பாயிண்ட் ஓட்டு போட்டிருக்கேன், நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன் எல்லாம். அதுக்காக புரியல எனக்கு, சில்லறை செதற அப்ப விட்டாச்சுன்னு நீங்க சொல்றீங்களா நீங்க? அப்ப நீங்க வந்து நம்ம தாத்தாக்கு சில்லறை செதற விட்டுருப்பீங்க அப்போ. உங்க பேச்சுல செய்து ப்ரோ அப்படி சீமான் மாதிரியே பேசுறீங்க ப்ரோ. நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருங்க, சாட்டைக்கு போட்டியா இங்க வந்துருங்க. வந்தோன்னா நான் புகழ்ந்து பேசுனதே அவருதான் ப்ரோ. உண்மையிலே சொல்லுங்களேன், அவர் சீமான் மாதிரியே பாயிண்டா பேசுறாரு. கத்தி குத்தி வேற அப்படி நான் பேசுவாரு. சொல்ல மாட்டேன். ஏறங்கமான தமிழ் சொன்னா உணர்வோட சீமான் மாதிரியே பேசுறாரு கத்தி நான் பேசுறாரு. சொல்றேன். இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். சீமானும் அப்படிதான் பேசுதான், தமிழரோட தான் பேசுதான் அப்படி சொல்லிக்கிட்டாங்க. இதுக்கு ஏன்ட்ட பதில் இல்லப்பா. என் தெரிஞ்சிருக்கு சீமானோட ஃபேக் ஐடி தான் செய்து ப்ரோ நினைக்கிறேன். ரைட்டு, இன்னைக்கு சையத் ப்ரோ செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆமா ஆமா ஆமா, அந்த வன்ராஜ் எதையாச்சும் அப்படிதான். வண்டியை சீமான் செய்து பக்கம் ப்ரோ. திருப்புங்கப்பா. சீமான் ப்ரோ, சீமான்ல சைமன், அதை மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க. செபஸ்டியன் சைமன் அப்படி பண்ணி செபாஸ்டியன் சைமன். நம்ம இந்த மரபணு சோதனை பண்றது, இந்த யூரின் டெஸ்ட் எடுத்து பாக்குறதெல்லாம் நம்ம கொள்கையில வராது ராஜா. ப்ரோ சோதனை போடாம தானே ப்ரோ பேரு. இல்ல இவனுக்குலாம் கம்முன்னு இருந்தமா, ஏதாவது ஒரு ஜாதி கட்சி தலைவர் பிறந்த நாள் வருதா இல்ல இறந்த நாள் வருதா, உண்டியில குடுக்கணுமா, ஊர் ஊரா போய் ஆளு கட்சி பேர் நக்கணுமா. ஊர்ல இருக்க பாதி பேர் தாத்தா பாட்டி தான். இல்ல மதன், இனிமே ஓவர்சீஸ்ல வந்து உனக்கு திரள்நிதி கலெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன் பெருசா. ஆமா இல்ல வரும் சரிங்க. சரி ப்ரோ, இவனுங்க ஏன் வந்துட்டு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறானுங்க? இவனுங்க ஏன் வந்து பாமக ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறானுங்க? பாமக எதுவும் பேச மாட்டாங்க. அந்நியர் ஓட்டு போயிருங்க. இந்த பாருங்க, ஏற்கனவே நாம் தமிழர் கூட்டகம் காலி ஆயிட்டு இருக்குது, டிஎம்கே கூட்டகம் காலி ஆயிட்டு இருக்குது. நம்ம அண்ணன் மேல வந்துட்டு இவனுங்க வந்து எரிஞ்சு வந்து காட்டமா விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணமே திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் 2 கண்கள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் முக்கிய காரணம். அதேதான் திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு. ஓகேங்களா, அதுக்காக நீ திருமாவளவனை போய் அடிங்கன்னு அவரை போய் விமர்சனம் பண்ணுங்க நம்ம சொல்லல, அது நம்ம வேலையும் கிடையாது. இதேதான் திருமாவளவன் சொல்றாரு. மாறாக அதையும் தாண்டி திமுகவோட பயங்கரமான கூட்டணி, கொள்கை கூட்டணி அப்படின்னு வேற சொல்றாரு. காங்கிரஸோட கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. திமுகவும் காங்கிரஸும் டோட்டலாவே உங்க இனத்துக்கு எதிரின்னு சொல்லிட்டு உங்க வரையறைப்படி நீங்க டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லைங்களா. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் 2 கண்கள், இது நம்மளுடைய தாழ்மையான கருத்து, நம்ம பிரிச்சு பார்க்க விரும்பல அந்த 2 இதையும் அப்படின்னு சொன்னதுக்கே நீங்க இவ்வளவு விமர்சனம் வைப்பீங்கன்னா, அப்ப அந்த சைடு ஏன் விமர்சனம் வைக்கல? பாட்டாளி மக்கள் கட்சி மீது என்னைக்காவது நீ விமர்சனம் வச்சிருக்கியா? யோசிச்சு பாரு பாப்போம். சாதி மதத்தால வந்துட்டு இது பண்ணி தமிழர்களை வந்துட்டு தமிழ் என்கிற வந்து ஒரு ஒற்றை புள்ளியில் ஒருங்கிணைக்கணும், அந்த ஒருங்கிணைக்கிற வேலையை தான் நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அது ஒருங்கிணைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாத வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காச்சும் விமர்சனம், என்னைக்காவது ஒரு சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக நீ வந்து ஒரு மேடை போட்டு பேசி வலியுறுத்தி அரசுக்கு ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி நீதி கிடைக்கிறதுக்கு ஏதாவது வலியுறுத்துவா? ஜாதி வெறி பிடிச்ச கும்பல் இல்ல 2013 தமிழ் தேசியம், ஜாதி தேசியம் இது. ஒண்ணு கூட பேசினது எதுக்குமே வந்து கிடையாது. இவனுக்குலாம் தகுதியே ப்ரோ. சாட்டை தரமா கூட 2 யூடியூப் வீடியோ போட்டுருப்பான் ப்ரோ, ஆனா இவன் ஒண்ணும் கூட பேசல ப்ரோ. அதுக்கு பேரை மட்டும் மாத்துறாரு. அதுக்கு பேர் வந்து சாதி ஆணவ கொலையிடையே தான், குடிப்பெருமை கொலையாம். மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? இல்ல இவனை பிறக்கும் போது அந்த முதல்வர் வந்து பல்லாவரத்துல சாதிய படுகொலை ஆணவ படுகொலை நடக்கும்போது உட்காந்து மஞ்சுமல் பாய்ஸுக்கு ரிவ்யூ போட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி எப்ப இன்னைக்கு எல்லாருமே அந்த ஜாதிய பெருமையும் அந்த ஆட்டத்தையும் பார்த்து ரசிச்சு. இல்ல சச்சின் ப்ரோ, நீங்க அந்த நீங்க சொன்னீங்களா அவன் வந்து அவனே ஒரு சார்பா தான் இருப்பான் ப்ரோ. நீ பாருங்களேன், நீ நோட் ரெகுலரா பார்த்தா தெரியும். சார்பு ஆப்போசிட் நடந்தா மட்டும் தான் ரெகுலரா வீடியோ போடுவான். வீடியோ போட மாட்டான். என்னதான் ராஜா வீட்டு பையனா இருந்தாலும் அறிவு மக்குன்னு சொல்லறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 7ஆம் அறிவுல இடஒதுக்கீட்டு எதிரான ஒரு வசனம்
பேசிட்டு இருக்காங்க அந்த படத்துல. அப்ப வந்து போன் பண்ணி இல்ல இல்ல சொல்றாங்க, சூர்யா சொல்லும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, அதெல்லாம் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு நீக்க வேணான்னு சொன்ன ஆளு இவர் வந்து இப்ப முதலமைச்சர் வேட்பாளராம். கொடுமை. இதுல வேற ஏதோ குட்டி குஞ்சானுக்கு மைக்க கொடுத்து பேச வைக்கிறான்ல, காமெடின்னு சொல்லி பேர்ல சிரிக்கணுமா உட்காந்துக்கிட்டு ஸ்டேஜ்ல. அதான் வச்சு செய்ன்னு செஞ்சாச்சு அவரு முட்டகு, வேற லெவல் அது. ஆனா அந்த பயில் அடிக்கிறதுக்கு அந்த ஆள் இறங்கணும்னு அவசியமே இல்ல, ராம்குமார் அண்ணனே போதும் அதுக்கு. ராம்குமார் அண்ணன் அனுப்பி விட்டுருக்கலாம். ராம்குமார் அவர் தேவையில்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஜேஷ் மாம்ஸோடைய குழந்தை அனுப்பிவிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அமைதியா இருக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணுங்க, சும்மா கத்திக்கிட்டே இருந்தா கடுப்பாகுது. சீமான் வாய்ஸ் மாதிரி கேக்குது பின்னாடி வீடு பின்னாடி இது ஆர்ப்பாட்டம் போட்டிருக்காரு, ஆர்ப்பாட்டம் போட்டிருக்காரு ப்ரோ. என்ன ஆர்ப்பாட்டம் ப்ரோ? ஒழுங்கா வரலன்னா ஒழுங்கா வர மாட்டேங்குது ஆல்ரெடி. அதுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தோட ஒரு வங்கியை உடைச்சாச்சு நம்ம ஒருத்தர். பாரிசாலன் இன்னைக்கு கேள்வி கேட்கிறான். ஆக்சுவலா வந்து ஏதோ ஒரு ஒரு நிமிஷம், காஷ்மீரி முஸ்லீமை கூட்டிட்டு வந்து அங்க நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அங்க நடக்கிற இயக்கத்துக்கு ஆதரவாகவும் நாம் தமிழர்கள் வந்து இப்போ இது போட்டிருக்காங்க, கூட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு கமலஹாசன் கூப்பிட்டாருன்னு அமரன் படத்துக்கு போய் அதே படத்தை பார்த்து அந்த படத்தை நல்லா இருக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு. எதுடா உண்மை அப்படின்னா, அவன் ஒண்ணு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். அவனையும் ஆதரிச்சுக்கிறேன் இவனையும் ஆதரிச்சுக்கிறேன், இந்த மூவி தான் நடுவில் நிக்குது. இல்ல இப்போ நம்ம மேல இருக்கக்கூடிய பயத்துக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்த டாபிக் உடைய எக்ஸ்டென்ஷன் தான். பாட்டாளி மக்கள் கட்சி உங்க வரையறைப்படி, இவருடைய சீமானுடைய வரையறைப்படி வந்து அவங்க தமிழர்கள், ஓகே, தமிழர்கள் தான், தமிழர்கள். அவங்கள உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட கொள்கையில வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னீங்க அவங்கள வந்து ரொம்ப பெருசா விமர்சிக்கிறது இல்லை, அல்லது விமர்சிக்கிறதே இல்லை. திருமாவளவன் இஷ்யூ பேஸ்டா மட்டும் ஆங்காங்கே சில விமர்சனம் வச்சுக்கிட்டு மற்றபடி வந்துட்டு இது பண்ணுவீங்க. அவர் முற்றிலும் 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 உங்களுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு ரெண்டுமே இதுல இருக்காரு. நம்ம அண்ணன் இப்பதான் களத்துக்கே வந்திருக்காரு. வந்து ஒன்னே ஒண்ணுதான், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணின் இரு கண்கள். அதுக்கு இவ்வளவு கதறுதுன்னா வாக்கு வாங்கி டோட்டலா அவுட், கட்சி கூடார டோட்டலா காலியாவது, பொழப்பு வியாபாரம் எல்லாம் படுத்துருச்சு. அவ்வளவுதான். நம்ம லெவலுக்கு அடியில இருக்கவங்களுக்கே நம்மளுக்கே தெரியுது ப்ரோ, ஃபுல்லா அடி வாங்குவதுன்னா அவனுக்கு எவ்வளவோ பண்ணிருப்பான், தெரியாமே இருந்திருக்கும். கடைசி பார்த்தா இல்ல ஆணவ கொலையே ஒரு ஸ்டேஜ் குடிப்பெருமைன்னு ஜஸ்டிஃபை பண்ண பேசுவதுதான் ஒரு குடிப்பெருமை கொலைன்னு பெருமையா பேசின ஒரு கேவலமான நபர். மோசமான ப்ரோ, விஷம் ப்ரோ அவன். பாருங்க அதையும் ஜஸ்டிஃபை பண்ணி பேசிருக்கோம் ப்ரோ ஸ்டேஜ்ல. ஆனா சரியான மக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல வந்து அப்புறம் அந்த மக்களை வந்து வந்தேறின்னு சொன்னது அது தெரியல. இதுக்கு மட்டும் அதாவது இந்த பிஜேபில அந்த ஒருத்தன் வந்துட்டு கேடி ராகவன் ராகவன் செஞ்சுட்டாருன்னு கேட்டாரு. மாமா வீரண்டி ஒரு வீடியோ வந்துச்சு, என்ன இருக்கா மாமா வீரண்டி, அவன் பெட்ரூம்ல நீ ஏன் கேமரா வச்சேன்னு, ஏன்னா அவன் கேமரா எல்லாம் எவனும் வைக்கடா, அவன் தான்டா வீடியோ எடுத்திருக்கான். லீக் பண்ணது ப்ரோ. நம்ம சூர்யா திருச்சி சூர்யா ப்ரோ, விஜயலட்சுமி தான் வச்சு ரிலீஸ் பண்ணது. எனக்கு தெரியாது. இல்ல திருச்சி சூர்யாட்ட வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. நான் சொல்லிடுறேன், இது திருச்சி சூர்யாலாம் இத பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து ஹனி ட்ராப். ஆக்சுவலி அங்க வந்து ஹனி ட்ராப் யார் பிளான் பண்ணாரா, நம்ம ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செக்ஸோடி அண்ணாமலைன்னு ஒரு டேக் ஓடிச்சு. அண்ணன் தான் லண்டன் வாழ் தமிழர், அவன் தான் ஏதோ வேலையை பார்த்துட்டான். சொல்றாங்கன்னா இவர் மூலமா அவங்க சொல்லப்படுறது என்னன்னா, இவர் மூலமா இந்த மாதிரியான ஹராஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்குது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதை வந்து வேற வழியே இல்லை. இந்த மாதிரியான ஒரு
இது பண்ணி தான் கட்சிக்கு தெரியப்படுத்த முடியும் அல்லது மேலிடத்துக்கு தெரியப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு ஓவராலா கேடி ராகவனை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஓகே, கேடி பண்ணிருக்காங்க. ராகவன் ஒரு பதவியில இருக்கான், ஒருத்தன் கட்சி தலைவராக இருக்கானே, அவனே ஆக்ஷன் எடுக்கல. அவன் சொல்லட்டும் ஏதாவது. ஆமா ஆமா அவனுதான் ஹனி ட்ராப்ல வந்துட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு சீமான்ட்ட கேள்வி கேட்கறாங்க. சீமான் கொந்தடிக்கிறார். எதுக்கு? கேடி ராகவன் மேல கொந்தடிக்கல. முதல்ல இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஒரு இதுவா? அடுத்தவன் பெட்ரூம்ல கேமரா, இந்த கலாச்சாரம் என்ன கலாச்சாரங்கிற முதல்ல நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிமைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்காதா? பெட்ரூம்ல போய் இது ப்ரோ அவன் கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அதான் கேடி ராகவன் செஞ்சுட்டாரு. கேடி ராகவன் பேரை வச்சு அவங்களும் வீடியோ ஜஸ்டிஃபை பண்றான் ப்ரோ. அவன் ஒரு சாமி படத்தை வெளியிட்டது குத்தப்பாங்க. ஏதோ என்ன டீம் தமிழ்நாடு இந்தியாவுக்கு மாச்சே போனா இதுமே கேள்வி யாராவது பாத்திருக்கீங்களா? நம்புறோம் முட்டா பையெல்லாம் எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல உட்காந்துக்கிட்டானுக்கு. இல்ல அதுதான் இல்ல வென்றாஜ் எழுதி கொடுத்தா கூட இவனே மாத்தி படிச்சிருவான்னு நினைக்கிறேன். அப்படி பேசினாதான் கெத்துன்னு நினைச்சு போறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோ போடுறது. நம்மள ரசிகர்னு சொல்லிட்டு சொல்றாங்க, நம்ம வந்துட்டு ரசிகர் கொஞ்சிக்கலாம், ரசிகர்களா அமைதியா இருக்குன்னு சொல்றாங்க. இவர் யாரு? 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடு, ஜிம்முக்கு போ, 500 தண்டாடி போடுவாரா? 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்டா ஒரு நாளைக்கு ஒருத்தன் காசுக்கு எங்க போவான்? 1/2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடு, ஜிம்முக்கு போ, 600 ரூபாய் கட்டு, 3 மாசம் ஜிம்முக்கு போ. எப்படி தெரியும் தெரியா? பருத்திர படம் பாரு, அதுல கார்த்தி நடந்த மாதிரி வந்துட்டு இப்படி நடந்துட்டு போ. இவனே ஊரா போய் அதுக்கு கிளாப். அது நீங்க ரசிகர்களா நான் ரசிகர்களாடா? நான் ஒரு சினிமான்னு அதை பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்றேன். நீ அரசியல் மேடைன்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த சினிமாவை, இந்த நாடகத்தெல்லாம் நீ உட்காந்துட்டு பாத்துட்டு இருக்கிறா தெரியுமா? சிக்கிச்சு நீ செத்த அப்படிங்கிறதுக்கெல்லாம் விசில் விட்டு சையத் ப்ரோ அந்த பச்சை மட்டையை விட்டுட்டீங்களே, இந்த பச்சை மட்டை வைத்தியம், பச்சை மட்டை வைத்தியம், காளியம்மாள் வைத்தியம். காளியம்மாள் என்ன பதவி இருக்காங்க அவங்க அந்த கட்சியில? மீனவக நீ பொறுப்பாளர் போல, மாநில மகளிர் அணி செயலாளர். அந்த சொந்த கட்சி ஒரு பதவியில இருக்க ஒரு பெண்ணை பத்தி தப்பா வச்சிருக்காரு தலைமை ஒருங்கிணைப்பாளர். இல்ல அதனாலதான் அந்த அம்மா நல்ல உள்ளடி வேலையை பார்த்துருச்சு. அதான் தேவைக்கே வர போறாங்களாம். வீரலட்சுமி அது சீமான் கேங்க தானே? பாவம்பா, வீரப்பனுடைய பிள்ளை. இல்ல ப்ரோ, அந்த வீரலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா தெரியுமா? அந்த விஜயலட்சுமி வேற ப்ரோ. வீரலட்சுமி ஏதோ எலெக்ஷன் நினைச்சு சீமான் நாம் தமிழர் பாய்ஸுக்கு வந்து அந்த பொண்ணு ஏதோ அட்டாக் பண்ண போனாங்க அந்த ஆண்டிய. ஆமா ஆமா, என் புருஷனை வச்சு அடிக்கவா, பாக்ஸிங் வச்சுக்கலாம் சொல்லிட்டு இருந்தது. என் புருஷனுக்கு சீமான கொண்டு வந்து மேட்ச் எல்லாம் கூப்பிட்டுச்சு. அது இடமெல்லாம் பார்த்து பிக்ஸ் பண்ணி இங்க வா, இன்னைக்கு நைட் இங்கதான் நடக்குது வா அப்படின்னு. கராத்தில பிளாக் பெல்ட், பீஃப் சாப்பிட்டு ஷோல்டர் இறக்கின்னு போ, இதெல்லாம் சொல்லி கூடவா சண்டைக்கு போல? அந்த அம்மா ஓப்பனாவே வெளிப்படையா லைவ் கராத்தே மாஸ்டர்டா, பயப்படாத. அவன் கராத்தே மாஸ்டர்டா, நீ பரோட்டா மாஸ்டர்னு எனக்கு மட்டும் தானடா தெரியும். அல்ல அந்த அம்மா ஓப்பனா கொடுத்து, நீ பயப்படாத சீமான், நீங்க பயப்படாதீங்க, என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு வாங்க வச்சுக்கலாம். இல்ல இன்னைக்கு பேட்டியில சொல்றாரு இதெல்லாம், அதாவது அவங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம கட்சியில வந்துட்டு இத்தனை பேர் இறஞ்சிருக்காங்க அத்தனை பேர் இறஞ்சிருக்காங்கன்னு சொல்றப்போ வந்துட்டு அதெல்லாம் அவங்க ஆட்களே வந்துட்டு கட்சி, அவங்க கட்சியில உள்ளவங்களே வந்துட்டு நிக்க வச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு நான் கூட தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாலும் சொல்றாரு. சரி இது பொய்ன்னு சொல்றீங்க, எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எனக்கு தான் ஓட்டு போட்டாருன்னு நீங்க சொல்லி வந்துட்டு ஒரு வாக்கை வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல வந்துட்டு இது வந்துட்டீங்க, எவ்வளவு கேவலமான பொய். அவரு சொன்னார் அவங்க கிட்ட, நான் உனக்கு தான் வாக்கு போட்டேன்ட்டு ஓட்டு போட்டேன்ட்டு. கேவலமா இல்ல உங்களுக்குலாம்? கேவலமா தான் தரநிலை திறந்திருக்க மாட்டானே. அதுதான் இன்னைக்கு ஒருத்தன் போட்டான், உறுப்பினர் கார்டோட போடுங்க அப்படிதான் நம்புவேன். மொத்த பேர் எடுத்து அடிச்சானுங்க உறுப்பினர் கார்டு. இத பாத்துட்டு அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, சரிவா நம்ம ஆளுங்களே அப்படியே விஜய் கட்சி நாட்டை நடிக்க வச்சு நம்ம கழகத்துல நினைச்சுக்கிட்டீங்கடா அப்படின்னு காட்டுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு போட்டோ ஷூட்டை எடுத்துக்க. ஆனா நம்ம ஆளுங்க பயங்கர ஷாக்பியா, எப்படிதான் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கீங்களோ தெரியல. உடனே போட்டோ எடுத்து மாக்க போட்டு இந்த தலைவா பாருங்க உங்க மூஞ்சில இருக்க இந்த மகன் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லி நல்லா செம்மாடி அடிச்சீங்க, வேற லெவல். ப்ரோ அவங்களே இந்த காலத்துல புதுசா ஒரு 4-5 வருஷமா ஐடி சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க காசு வச்சுட்டு. நம்ம மேல ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாருங்களேன்,
ஏதாவது பாம்பை நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுவான்ல, அதை எடுத்துக்கிட்டு பொய் பரவ உண்மையை கண்டுபிடிக்கிற கேஸ் நம்ம ஈஸியா மாட்டிக்கிட்டு தான் நம்ம கிட்ட. இந்த வேலையை நீங்க வந்து சொடலை என்கிட்ட வச்சுக்கணும், எங்ககிட்ட வச்சுக்க கூடாது. இதுல இந்த திருச்சி சூர்யா வேற டஜன் கணக்குல வீடியோ வச்சிருக்கானாமா, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. பண்ணட்டும், சீமான் வீடியோ வந்தா கரெக்டா இருக்கும். சீமான் டே சீமான் இல்ல விஜயலட்சுமி கொடுத்துட்டாங்களாமா, அதுதான் சொல்றாங்க உன்னுடைய வீடியோ ரிலீஸ் ஆக போகுது பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுன்றாங்க. சேது ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ. சைமன் சேத் இல்ல சைமன் சையத் ப்ரோ என்னன்னா எவ்வளவு திரள் நிதி இது வரைக்கும் வந்திருக்கலாம். கொடுத்துருக்குன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு போகலன்னு நினைக்கிறேன். இது எண்ணிட்டு இல்ல போன்னு இல்ல, நினைக்கிறேன். நான் அதெல்லாம் உனக்கு கொடுக்கலடா, கொடுத்தது இல்ல, அந்த மாதிரிலாம் கொடுத்தது இல்ல. ஜோயல் சொல்லு. அமைதியா இருக்கிறியா என்ன? யூகேல இருந்து என் தம்பி ஜோயல் இணைந்துள்ளார். சொல்லுங்கண்ணா. ஜோயல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தமிழ் கேக்குதா? தேசியவாதி. என்ன நம்மளெல்லாம் நல்லா தம்பினே சொல்ல மாட்டான், அண்ணன் தம்பி சொல்ல மாட்டான். அதான் இருந்தாலும் இந்த பழைய பாசம் விட்டு போக மாட்டேங்குது உனக்குல. என்னனுங்க ஆனா இப்ப ஏங்க நான் மட்டும் அடி ஏன் வாங்கினா சச்சின அடி வாங்கினா சச்சின நான் சொன்னது டைம் இல்லையா? நான் வந்து புரியல, எனக்கு வன்ராஜ சொன்னது இல்லையா? புரியல. இருந்தாலும் ஜோயல் 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 எங்க இருக்கா? ஜோயல் எங்க இருக்கா? அவன் ரொம்ப நேரமா அமைதியா உட்கார்ந்துட்டு ஆமா இருக்கான். ஆமா ஆமா, ம். பழைய பாசம் சொல்றா விட்டு ஜோயல் போகாது சொல்லு. அவசியம். இல்ல அந்த ஆகப்பெரும் கோமாளி ம். சீமான் இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த ஸ்பேஸ்ல யாராச்சும் நாம் தமிழர் தம்பிகள் கேட்டுட்டு இருந்தீங்க, தயவு நீ செய்து தானடா அது சிறல் நிதி பேசிட்டு அனுப்புறதை இருக்கிறவனே தயவு ப்ரோ. செய்து கேட்டுட்டு நிப்பாட்டுங்க. இருந்தீங்க. ஜெயல் ப்ரோ நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரே கோஹோஸ்ட்ல இருக்காரு. ஆமா ஏய் சொல்லு சொல்லு ஜோயல் கோஹோஸ்ட்னு சொல்லு. சொன்னேன்னா குறுக்கிட்டமைக்கு சொன்னேன்னா மன்னிக்கணும். என்னையும் சேர்த்துலடா நினைப்பாங்க. சேது ப்ரோன்னு சொன்னா அவர் பாட்டு அமைதியா போயிருவாரு. ஜோயல் ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல சேது ப்ரோ சொல்லு சொல்லு. ராஜேஷ் ப்ரோ ஏங்க பாட்டு வெளியே குறுக்கிடாதீங்க. அவர் தொடர்ந்து பேசுவோம் ஜோயல். ஜோயல் பேசுங்க. இல்ல அதான் யாராச்சும் திருநதி கொடுக்கறதா தயவு செய்து உங்க காசெல்லாம் தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு வேற ஏதாச்சும் நல்ல காரியத்துக்கு அடுத்து செய்யலாம். அந்த நான் காசை உண்மையிலே சொல்றேன், அந்த நம்மளால காசை கட்டென்ஷன் வேணும், நாளானிக்கு அதுக்கு தான். கங்குவான ஒரு படம் வரும், அதுக்காச்சும் போய் பாருங்க தயவு செஞ்சு. எதுக்கு இந்த ப்ரோ வன்மம் கங்குவா மாம்ஸ்? ப்ரோ ப்ரோ கங்குவாவோட வாய்ப்பு இருப்பா தமிழ்நாட்டுல. டாபிக் மாறுது. அது விடுற, அதை போட்டு நம்ம அது தேவை. சொல்லு ஜோயல் இல்ல நீ இல்ல சொல்லு. ப்ரோ, அவருக்கு ஒரு அட்டென்ஷன் ஒரு டிசீஸ் வந்துருச்சு நினைக்கிறேன். அதாவது அட்டென்ஷன் வேணுங்கிறதா பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா நம்ம எப்படியாச்சும் அட்டென்ஷனை பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா மக்களுக்கு ரசிக்க மாட்டாங்கன்னு இந்த ஆளுக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த ஆளு பின்னாடி இயக்குற RSS ரவீந்திரன் துரைசாமிக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா ரெண்டு கொமாளிகளும் சேர்ந்து இந்த எப்படியும் வந்து கண்டிப்பா வந்து கூடாரம் காலியாக தான் போகுது. அது முடிஞ்ச அளவு நம்ம காப்பாற்றணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அதுக்கு சரியான வழியில பயணிக்கணும்ல. திரும்பி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மக்களே ரசிக்க மாட்டாங்க தானே. ஒரு அளவு தான் இருக்குது எல்லாத்துக்கும். நீங்க வந்து தனி மனித தாக்குதல் ஒரு அளவு பண்ணலாம். நான் என்ன சொல்றேன், நம்ம என்ன கொள்கை சொல்லணும்னு இன்னொருத்தவங்க வந்து முடிவே பண்ண முடியாது. நம்ம கொள்கையை சொல்றது, நம்ம கொள்கையை கூமுட்டேன்னு சொல்றது கண்டாலே யாரு? அவர் போகட்ட நான் வந்து உண்மையிலே மேதகு பிரபாகரன் மேல நம்மளுக்கு அளவு கடந்த அன்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அவரை கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டா நீங்க வந்து பயணிக்கிறீங்க. நேத்து என்னன்னா பிறந்த நாளைக்கு கொள்கை தலைவன் சீமான்னு நீங்க காமன் டிபி விடுறீங்கன்னா எனக்கு புரியல. இப்ப நீங்க பேசுறது தமிழ் தேசியமா சீமானிசமா? அதை முதல் தெளிவுபடுத்துங்க. சீமானிசம்னா நம்மளுக்கு நம்ம கேள்விகள் வேற மாதிரி நம்ம கேள்வி வேற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் தேசியம்னு நீங்க பேசுறீங்கன்னா அப்ப கேள்வி வேற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க பிரபாகரனை தலைவர் மேதகு பிரபாகரனை ஏத்துக்கிட்டு நீங்க பேசுறீங்கன்னா அந்த வரைமுறை வேற. இல்ல நீங்க வந்து சீமானிசம் தான் பேச போறீங்க, நம்ம அப்படி பேசிக்கலாம் சம்பந்தமே இல்லாம நீங்க பேசுறதுக்கு. எனக்கு என்னன்னா ப்ரோ, நம்ம வந்து சாதி மத பிளவுவாத அரசியலை எதிர்ப்போன்னு சொன்னோன்னே அதை பார்த்து ட்ரிகர் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிளஸ் வந்து நம்ம அம்பேத்கரையும் சொல்லவுமே வந்து என்னடா நம்ம குடிப்பெருமை பேசி இங்க வந்து ஒரு மக்களை வந்து இளைஞர்கள் மத்தியில வந்து குடிப்பெருமையை போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இவர் வந்து ஒரே மேடையில வந்து சாதி மத பிளவாத அரசியலுக்கு எதிரின்ட்டாரே, நம்மளோட மொத்த பிசினஸையும் மூடிட்டாரு அப்படிங்கறதுதான் இப்போ வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் மேடை போட்டு பூரா பக்கமும் கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அட்டென்ஷனுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா மக்கள் வந்து இதை துளி கூட வந்து ரசிக்க மாட்டாங்க. அது வந்து 2020 கட்டட்டும், 2026 ஏப்ரல் வரைக்கும் கட்டட்டும். ரிசல்ட் வந்த அன்னைக்கு கூட அங்கே காலி ஆயிரும், அதோட தெரிஞ்சு போயிடும். இப்போ ஏன்னா 1, 4, 8ன்னு போயிட்டு இருக்கனாலதான் இந்த பேச்சு. அந்த 8 2 1 ஆயிரும். அந்த 1 கூட நான் என்ன என்னோட லைஃபா என்ன இப்போ என்னோட மோட்டோவா என்ன எடுத்துருக்கேன் பர்பஸ். ஆனா அந்த கூடாரத்துல இருந்து ஒன்றுக்கு கம்மியாகணும். அதுக்காக நான் வந்து என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யாரெல்லாம் வந்து நான் ஆண் தமிழர் போட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து மூல செலவு பண்ணி அவங்க எல்லாரையும் வந்து திரும்பி நல்வழிப்படுத்துற மூல செலவு பண்ணாத. அதான் மூல செலவு பண்ண வேண்டாம். இல்ல ஆமா அதான் அவங்க உள்ள மூல செலவு பண்றதுல அதுல இருந்து மீட்கிறது.
அதான் அண்ணன் பேசுற வீடியோ, சீமான் பேசுற வீடியோ காமிச்சாலே போதுமே. ஜோயல், நீங்க அவ்வளவு எல்லாம் போகாதீங்க. நீங்க ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா, நான் அஞ்சாவது வகுப்பு ஒரு வயசுல படிச்சேன்னு. அதுலயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டுக்கா, சைத்தான் சைக்கிள்ல ஓடுதுங்க மாதிரி அவங்களே போயிடுவாங்க நம்பிக்கிட்டு. ஆமா, இவன் கூட இருக்கிறவன்லாம் போர்க்களத்துல தலைவனை தேடணும். எந்த போர்க்களத்துல நீ இருந்த உன்னை தலைவனை அவனுக்கு தேடிட்டானுங்க? உன்னையே பொழுதுபோக்கு தளத்துல தான் தேடி வச்சிருக்காங்க. நீ என் மீனவனை தொட்டா நான் உன பஞ்சு டேலாக்கு பேசி அது ஏதோ ஒரு வகையில ஒரு 10 இளைஞர்களுக்கு பிடிச்சி போய் உன்னை வந்து சேர்த்து. நீ என்ன போர்க்களத்துல இருந்த உன்னை தேர்ந்தெடுத்தாங்க? போர்க்களத்துல டாக்கு அட்டாக்கு அப்படின்னு பேசினாருதானங்க இந்த ஆளு. ஆமா, இல்ல ப்ரோ, எனக்கு இல்ல ஒரு விஷயம். லாஸ்ட் 10 தமிழுக்கு இயர்ஸ்ல ஒரு எந்த மக்கள் அன்பு, பிரச்சனை தமிழுக்கு மக்கள் அமிழ்துன்ற பேர் எப்படி வந்தது தெரியுமா? தமிழ் 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 எல்லாம் சொல்லுங்க. அமிழ்துன்னு வந்துடும். ஐயோ, அது பரவாயில்ல செய்து ப்ரோ. என்ன செய்தாரு ஒருத்தர் அந்த திருக்குறள் மாடல்ல, ஏன் மாடல்ல அது வேற குரல். வேற இல்ல, வேற குரல் வந்துச்சு. அந்த மாடல்ல ஒண்ணு சொன்னா பாருங்க, ஐயோ ஐயோ, யாரையா இந்த மனுஷங்க மாதிரி இருந்துச்சு. கேவலம் பண்ணா பேசுறது எல்லாமே வந்து. ஆனா அதுக்கும் கை தட்டுறானுங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்குது. எவ்வளவு ராஜராஜ சோழனை எப்பா சோழர்களை வந்துட்டு பார்த்தா பொம்பளை பொறுக்கின்ட்டான்ப்பா டக்குன்னு அசால்ட்டா பேசிட்டு இருக்கும் பொழுது. திருவள்ளுவரை வந்துட்டு பார்த்தோன்னா பைத்தியாரப்பாய அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல சையது, அது மட்டும் சொல்லு, எதுக்காக அந்த இது சொன்னாரு திருவள்ளுவரை பத்தி? திருவள்ளுவரை பத்தி வந்துட்டு பார்த்தோன்னா, அவன் என் பாட்டேன் வள்ளுவேன், அவன் ஒரு பைத்தியக்கார பையன், அவன் இது மட்டுமா பாடி வச்சுட்டு போயிருக்கேன், அவன் புலல் உண்ணாமை கூட தான் பாடி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழ பைத்தியக்கார பையலுங்க. பொழுதுபோக்குக்கு போர் செஞ்சுட்டு இருந்தானுங்க. போய் எல்லா இடத்தையும் பிடிச்சி அங்க வந்து ஒடிய நட்டி வச்சா உலகம் என்னது அதை விட்டு அந்த கப்பல் கதை பிள்ளைல எல்லாம் சையத் ப்ரோ, அந்த கப்பல் கதை. கப்பல்ல எத்தனை டன் யானை? 10,000 யானையா ஏதோ 50,000 யானை ஒரு கப்பல்ல. எவ்வளவுதான் அந்த காது கேட்கும். அரிசி கப்பல் 50,000 யானை. எப்பா அப்படியே முடியலடா ப்ரோ. உண்மையிலே இந்த இவங்க சொல்ற கதையெல்லாம் கட்டு எப்படி ப்ரோ இந்த இளைஞர்கள் எல்லாம் போய் கட்சியில சேர்ந்தாங்க? இப்படி டாப் பசங்களா இருந்திருக்காங்க ப்ரோ. உண்மையிலே வாயை திறந்தாலே பொய்யா சொல்றான், வாயை திறந்தாலே பொய் தான் சொல்றான். இல்ல ப்ரோ, ஒரு பீரியட் வரைக்கும் கேக்குறது நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்களே தெரிஞ்சு வெளியே வந்துருவாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நம்ம சீமானை வந்துட்டு பிக் பாஸ் கன்ஃபியூ விட்டா எப்படி இருக்கும்ட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசையா இருக்கு. அங்க சொல்லுவான் பிக் பாஸ் உருவாக்குனது எங்க தாத்தா தான் தெரியுமா சொல்லுவான் ப்ரோ. ப்ரோ அவன் போவான் பாருங்களேன், சீசன் 11, 12 போயிருவான். ஆனா கட்சி கலைஞ்சிருமே. 2 வருஷம் 2 சீசன்ல போயிருவான் பாருங்க, கட்சி கலைஞ்சிரும். கட்சி நடத்த ஃபண்ட் இருக்காது. பிக் பாஸே கேள்வி கேட்பான், அதெல்லாம் பிக் பாஸ் பெரிய முதலாளின்னு சொல்லுங்க அப்படிமா. போன விடா புண்டா மோனே. வேணாம் அந்த நபர் பேசியிருந்தாலும் நாம இங்க ப்ரோ நான் கட்டாய பேசல ப்ரோ. நான் சீமான் பேசினதான் திருப்பி சொல்றேன் ப்ரோ. இல்ல அது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது அதெல்லாம். ஓகே சீமான் சம்பாய்ஸ் என்ன மன்னித்து கொடுங்க. உங்கள் வார்த்தையை அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம சபையில நம்ம யூஸ் பண்றதை அனுமதிக்க முடியாது. இது நாம் தமிழர் கட்சி ஸ்பேஸ் கிடையாது, இது தாவேகா ஸ்பேஸ். ராத்து மிஞ்சி போனா 2 தம்பி 3 தம்பி தான் இருப்பான்டான். இல்ல நீங்க ஸ்பேஸ் சொன்னதான் ஞாபகம் வருது. சாயங்காலம் கச்ச 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 கச்சன்னு கத்திட்டு இருந்தானுங்க. அதுல ஒருத்தன் கேக்குறான், உங்க தளபதி என்ன அவங்க ஒரு பையனை வந்துட்டு யூஎஸ்ல படிக்க வைக்கிறாரு. ஏய் அவர் உழைச்சு அவர் எங்கேயும் படிக்க வைப்பாரா? ஆமா, உன்ன மாதிரி திரள் நிதி வாங்கி படிக்க வைக்கல. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ, அரசியலுக்கு வந்து பணக்காரனா நீ பணக்காரனா இருந்து அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றது அவர். 2 பேருக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது தம்பி. பரம்பரை பணக்காரன் ப்ரோ. அது இல்லாம சையது அவர் எந்த இடத்துலயும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் படிங்க, தமிழ் மீடியம் மட்டும்தான் படிங்க, வெளிநாட்டுல போய் படி அப்படிலாம் சொல்ல கிடையாது. நீ தான் சொல்லிட்டு அதுக்கு முரணா உன் பையனை வந்து ஆங்கில மீடியம்ல படிக்க வச்சுட்டு இருக்க. ஓகே, அது தப்பு கிடையாது நான் சொல்லுவேன். ஆனா நீ சொல்றதுதான் முரணா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் தகுதியே கிடையாது. வந்து தளபதி பையனை ஏதோ அவனோட திமுக சொல்லுவான்ல, ஏதோ குடும்ப கட்சி ஏதோ ஒய்ஃப் ஏதோ கட்சியில பொறுப்பு இருக்காங்களா, என்ன பொதுச் செயலாளர் இருக்காங்களா சீமான் ஒய்ஃப்? அவங்க ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணுவா, சப்போர்ட் பண்ணவங்க. அப்பா வந்துட்டு ஏடிஎம்கே காளிமுத்து ஐயா அவர்கள். அதாவது சீமானுடைய மாமனார். அவர் தான் அந்த தீர்மானம் போடும்போது வந்துட்டு அந்த தீர்மானத்தை சபாநாயகர் அவரு. முன்னாள் சபாநாயகர். ஏன் செய்யுது அவரெல்லாம் கேட்க மாட்டாரா?
பச்சை பச்சையா ஏன்டா இவ்வளவு நாள் அவர் கத்திட்டு இருக்கிறியே அவர் பண்ண பெரிய இறந்துட்டாரா இவரு ஆமா இறந்துட்டாரு. அப்போ அமரராகி விட்டார். இல்ல அதை பத்தி அதாவது பேசுவோம். ஈழப்போரில் வந்துட்டு ஈழப்போர்ல இருந்த அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க உள்ள அரசியல்வாதி பொண்ணை கல்யாணம் பண்ணாரு பாருங்க. அங்கதான் நிக்கிறாரு. அந்த ஆளு அதெல்லாம் சொன்னதெல்லாம் சும்மா போயிட்டாங்க. சொல்றான் bro அவன். அவ்வளவுதான் உணர்ச்சி பொங்க அவன் சொல்லுவான், பய கூடுவாங்க நம்ம இங்க இருக்கக்கூடிய சில ஜாம்பிகள். அதுக்கப்புறம் தான் தெரியும் அவனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம். அவன் சொன்ன ஒரே உண்மைதான், நான் ஒரு பைத்தியக்காரன் சொன்னது மட்டும் தான். அப்புறம் அவனோட அக்ரெசிவ் கமெண்ட் எப்படின்னா, தளபதி காங்கிரஸோட அலைன்ஸ் வைக்கும்போது இன்னும் அக்ரெசிவா பேசுவாங்க. அபியூசஸ் எல்லாம் நிறைய வரும். நோட் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் ஜோசப் விஜய்னு சொல்லுவத கூட அவன் தயாரா இருக்கான். நோட் பண்ணிக்கோங்க. நம்ம தான் ஜபாசின் சைமான் இருக்கு. நாங்க உண்மையா ஜோசப் வேண்டாம் உண்மையான பேரை தான் சொல்றோம். பேர மாதிரி சுத்தலையே ப்ரோ. நம்ம வேண்டாம் 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 மஞ்சாஜ், நம்மளும் அவனை மாதிரி போக கூடாது. நம்ம வந்து நமக்கு எனக்கு அது பக்கம் பத்தாது. இல்லை இருக்கும் ப்ரோ அவன் பேர தானே ப்ரோ, ஜபாசின் சைமான் தானே. சைமன் ஏன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லி தானே பேரை மாத்தி வச்சிருக்கான். லைக் நம்மள வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி. அவனுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை அவனுக்கு. வேணா ஒன்றாஜ் அப்படி சொன்னீங்கன்னா அவர் வந்து கராத்தேல பிளாக் பெல்ட் ஊடு தேடி வந்து அடிப்பாரு, பாத்துக்கோங்க. நான் காளி யாரு வீரலட்சுமி புருஷனை கூப்பிடுவேன். உனக்கு மேட்ச் போடவான்னு ஒருத்தன் இருக்கான்.